जानकीकांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरुमूर्ति की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। यस्य स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते तन्नमामि यतिश्रेष्ठं बोधेन्द्रं जगदां गुरुं। कूजन्तं राम रामीति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। पिपीलिकाग्रहजातं वाल्मीकिर्दिविश्रुतं कविमुख्यम् रामायणस्य जनकम् उपास्महे सततं क्षेमाय। आञ्जनेयमदिपाटलाडनं काञ्चनाद्रिकमनीय विग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचिलति प्रभञ्जसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियमोऽनिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यान्श्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। नयन्ती सङ्कोचं सरसिजरुचं दिक्परिसरे सृजन्ती लौहित्यं नखकिरणचन्द्रार्धगजिता। कवीन्द्राणां हृत्कैरवविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागम् रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट्भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। பிரம்மஸ்வரூபத்தினுடைய லட்சணம் சாஸ்திரம் சொல்றத, பிரம்மத்துக்கு ஒரு பேர் சொல்றது சர்வகம். சர்வகமம், சர்வகம் அப்படின்னா நிச்சலம்னு அர்த்தம். சர்வகம்னா என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலையும் போகக்கூடியதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் போகக்கூடியதுன்னா அதால சஞ்சாரம் பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுங்கிறதாலே எல்லா இடத்துலையும் போகிறதுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்காது. அப்படி சமமா இயக்கப்பட்ட அந்த
சர்வகமா சமமா நிச்சலமா இருக்கிற அந்த பிரம்மத்துக்கு சங்கல்ப விகல்பங்கள் கிடையாது. பிரம்மத்துக்கு சங்கல்ப விகல்பங்கள் இல்லை. இது பண்ணணும், இது பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் இருந்தா அது பிரம்மம்னு சொல்லிட முடியாது. அதனாலேயே உபனிஷத்துல வரத்த ஒரு பிரசித்தமான ஒரு வாக்கியம் வருது, சோகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேதி அப்படின்னு தைத்தரிய உபனிஷத் சொல்றது. சோகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேதி எப்படின்னு சொல்லும். அதுல சொல்றது அது எப்படின்னா, அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தமே என்னன்னா, சஹா காமயத, அது ஆசைப்பட்டது. என்ன ஆசைப்பட்டது? எல்லாமாக தானே மாறுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டது. எப்படி எப்படி எல்லாம் இருந்ததோ அதே மாதிரி எல்லாமே ஆகும், எல்லாமே திரும்பி நானே மாறுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது சந்தர்த்தியஞ்சாபவது அப்படின்னு, சத்தாகவும் அசத்தாகவும் மாறுது அப்படின்னு. சத்தாகவும் அசத்தாகவும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்து அப்படிங்கிறத அதுல சாகாரமான சத்து அப்படின்னு சொல்றது நிராகாரமான பிரம்மத்தை குறிக்கிறது. கெத்து அப்படிங்கிறத சாகாரமான பிரம்மத்தை குறிக்கிறது. தெரியும், ரொம்ப டெக்னிக்கல் தெரியும், ஆனா தேவையா இருக்கு. நீட் ஆஃப் தி ஹவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் சொல்ல வந்தேன்னா, தனியா ஒரு சங்கல்பம் பிரம்மத்துக்கு கிடையாது. அப்போ இந்த சோகாமயத அப்படிங்கிற அந்த வாக்கியம் எங்கிருந்து வந்தது, இந்த இச்சை எங்கிருந்து வந்தது அப்படின்னா, பிரம்மம் சங்கல்பிக்கலை, பிரம்மத்தினுடைய அவிச்சின்ன பிரம்மத்திட்டேந்து விடுபடாம இருக்கக்கூடிய, அதாவது பிரம்மத்திட்ட அவிச்சின்னமா இருக்கக்கூடிய இச்சா சக்தி அப்படின்னு ஒண்ணு அதை சங்கல்பிக்க வைக்கிறது. தனியா பிரம்மத்தால செயல்பாடுபட முடியாது. 3 சக்திகள் சொல்லப்படுறது. ஒன்று இச்சா சக்தி, இன்னொன்னு கிரியாசக்தி, இன்னொன்னு ஞான சக்தி. நான் ஆர்டரை மாத்தி சொல்லிட்டேன். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, இப்படி அது போறது. இச்சா சக்தி அப்படின்னா சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசையை கொடுக்கறதுக்கே இச்சா சக்தி. ஞான சக்தி அப்படிங்கிறது தான் பகுஸ்யாம் பிரஜாயேதிங்கிறதே ஞான சக்தி. சிருஷ்டுவா தத் சிருஷ்டுவா அப்படின்னு அடுத்த வாக்கு சொல்றது, அது சிருஷ்டி பண்ணித்து அப்படிங்கிறது. சிருஷ்டி பண்றதுங்கிறது கிரியாயிடுறது. அப்போ பிரம்மம் தனியா இருந்தா அதால எதுவும் இயங்க முடியாது. அது சக்தியோட கூட இருந்தா தான் அதால செயல்பட முடியும். இந்த பெரிய தத்துவத்தை நம்மளுடைய கார்ஹஸ்தியத்துல கூட ரிஷிகள் எடுத்து வச்சு காட்டித்தரா. கார்ஹஸ்தியத்துல, கிரகஸ்தாசிரமத்துல ரிஷிகள் எடுத்து வச்சு காட்டித்தரா. இப்போ ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறவனோ வானப்பிரஸ்தனா இருக்கிறவனோ போட்டும் கல்யாணம் கழிஞ்சு பத்னி போயிட்டா அப்படிங்கிறவனுக்கும் எந்த தர்மமும் பண்றதுக்கு ரைட் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. விதூராக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. விதூராக அப்படின்னு சொன்னா பத்னி இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு எந்த தர்மத்தையும் பண்றதுக்கு அவகாசம் கிடையாது. அக்னியை தொடப்படாத அப்புறம் ஒரு தீப்பெட்டி குச்சி எடுத்து அடுப்பு கூட ஏற்றப்படாது. அக்னியத்துக்கு அவகாசம் இல்லை. அக்னி இல்லாமக்கு பிராமணனாக இருக்க, அக்னி இல்லைன்னா பிராமணனாக இருக்க முடியாது. அக்னி இல்லைன்னா பிராமணனாக இருக்க முடியாது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம எப்பவும் சொல்லுவோமே, வேதம் அப்படின்னு எடுத்தோமானா அது எந்த ஒரு வேத வாக்கியமுமே 3 தரிசனம் தரும், 3 காட்சி தரும். ഒന്ന് കർമ്മരീത്യാ ദർശനം തരും, ഇന്നൊന്ന് ഉപാസനാരീത്യാ ദർശനം തരും, இன்னொன்னு ஞான ரீதியா தரிசனம் தரும். எந்த வேதவாக்கியமோ இது அடிப்படை. அப்படி இருக்கிறத இப்ப சொன்னேன் இல்லையா, அக்னி இல்லைன்னா பிராமணன் இல்லைன்னு. இது கர்மத்துக்கு எடுத்துங்கோ. அக்னி இல்லைன்னா பிராமணத்துவம் இல்லை அப்படிங்கிறது கர்மம். ஏன்னா பிராமணன் அக்னி கூட பிறந்திருக்கான்னு சொல்றது வேதமே. பிரம்மா பிரஜாபதியினுடைய முகபாகத்திலிருந்து 3 விஷயங்கள் சிருஷ்டி பண்ணப்பட்டது இப்படின்னு வேதம் சொல்றது. இதனுடைய பிரீஃப் பண்ணித்தான் இப்ப வேதத்துல ஒரு பெரிய பேராகிராஃப்ஸா சொல்றத பிரீஃப் பண்ணித்தான் புருஷ சுத்தத்தினுடைய இடையில சேர்த்து வச்சிருக்கு. பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹுராஜன்யக்ரதா ஊரூதசியத் வைசியா பத்யாகம் சூத்ரோ அஜாயதான். இந்த ஸ்டேட்மெண்ட விழாவறையா
சம்ஹிதா பாகத்துக்குள்ள சொல்றா. எப்படி சொல்றான்னா, பிராமணன் பிறந்த பிரஜாபதியினுடைய முகத்திலிருந்து 3 விஷயங்கள் சிருஷ்டியாகப்பட்டது. அதுல ஒண்ணு அக்னி, இரண்டாமத்தது அஜம் ஆடு, மூணாமத்தது பிராமணன். ஆச்சா, பாகுல இருந்து பிரஜாபதியினுடைய பாகுல இருந்து 3 விஷயங்கள் சிருஷ்டி பண்ணப்பட்டது. ஒன்னு க்ஷத்ரியன், இன்னொன்னு இந்திரன், இன்னொன்னு கிருஷ்ண மிருகம் என்று சொல்லக்கூடிய கவரிமான். இது பாகுல இருந்து சிருஷ்டி பண்ணப்பட்டது. எல்லாமே வேதம் சொல்லிட்டு வருது. அப்புறம் தொடை பாகத்திலிருந்து வைசியன், அதுக்கப்புறம் விஸ்வேதேவர்கள் பசுக்கள், இது சிருஷ்டி பண்ணப்பட்டது. இதோட முடிச்செடுத்து 4வது விஷயத்துக்கு போகல அந்த இடத்துல. அப்ப இந்த தத்துவமே இது சொல்றதே சிருஷ்டி பண்ணப்பட்டதுன்னா உடனே நம்மளுடைய மனசு நிறைய சினிமா பார்த்து வச்சிருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு பிளாக் ஒரு ஸ்தலம், அதுல ஏதோ ஒரு பிரஜாபதி ரூபத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார், அவரோட முகத்துல இருந்து இப்படி எல்லாம் வந்ததுங்கிற மாதிரி கற்பனை பண்ணுவோம். அப்படி கற்பனை பண்ண முடியாது. இங்க என்ன குறிக்கிறது அப்படின்னா, கர்ம காண்டத்தையும் குறிக்கிறது, உபாசனா காண்டத்தையும் குறிக்கிறது, ஞான காண்டத்தையும் குறிக்கிறது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு விஷயமே. எப்படின்னா, பிராமணன், அக்னி, அஜம் அப்படிங்கிறது கர்மகாண்டமா எடுத்துட்டேதானா யாகத்தை சொல்றது. அஜத்தினுடைய வபத்தைத்தான் யாகத்துக்குள்ள போடுறதுன்னு சொல்றது. உபாசனா ரூபமாக எடுத்துட்டேதான இந்த வாக்கியத்தை உபாசனாமயமா எடுத்துட்டே, உபாசனை என்ன பக்தி பண்றது என்கிற ரீதியில எடுத்துட்டேதானா இது என்னவா ஆகிறோம்? பிராமணன்கிறத முமுக்ஷு அக்னிங்கிற ஈஸ்வரன் கிட்ட என்ன வேதத்துல பிரார்த்தனை பூரா அக்னிட்டே தான் வரும். நீங்க மகாலட்சுமியை கொண்டு வாங்க சொல்றதே அக்னிட்ட தான் வேதத்துல கேட்கறது. இரண்யவர்ணாம் சுவர்ண ரஜதஸ்வஜாம் சந்திராம் கிருண்மையும் லக்ஷ்மியும் ஜாதவேதோமாவக அப்படின்னு ஜாதவேத சுரூபனான அக்னியே எனக்கு, அக்னிக்கு ஜாதவேதான்னு பேர். ஜாதவேதாங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா, உருவான உடனேயே எல்லாம் அறிஞ்சவன் அர்த்தம். ஜாதவேதா உருவான உடனேயே எல்லாம் அறிஞ்சவனுக்கு ஜாதவேதன்னு பேரு. சோ அப்படி அந்த அக்னிட்ட கேட்கறத வேதத்துல பூரா பிரார்த்தனையுமே அக்னிட்ட தான். அக்னேனய சுபசாராயே அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. அப்புறம் அக்னேனய கிருதகம் ஸ்மர எப்படின்னு பிரார்த்தனை, எல்லாமே அக்னிட்ட தான் பிரார்த்தனை இருக்கு. சோ அப்படி பிரார்த்தனை பண்றத இந்த உபாசனா ரீதியை எடுத்துட்டதானா அக்னிங்கிற இஷ்ட தேவதை வச்சுங்கோ. ஏன்னா திடீர்னு ஒரு ஃபார்ம்லெஸ்ஸுக்குள்ள போறதுக்கு கஷ்டம். அதனால அக்னி அப்படிங்கிற இஷ்ட தேவதை கிட்ட முமுக்ஷு அழகக்கூடிய பிராமணன் அஜம். அஜம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா உருவாகாததுன்னு அர்த்தம். அது அஜம். அஜம் அப்படின்னா உருவாகாதது, உற்பத்தி ஆகாது. ஜம்னா பிறக்கிறதுன்னு அர்த்தம். ஜாத எல்லாரும் இல்லையா, ஜலமுபாசித, தன் ஜலமுபாசித எங்கேயோ வருமே, ஜலம் உபாசித்த அப்படின்னு வருது ஒரு இடத்துல வேதத்திலேயே. ஜலம் உபாசித்தனா தண்ணியை உபாசனை பண்ணுங்கிற அர்த்தம் இல்லை. எங்கிருந்து உற்பத்தி ஆச்சோ, எங்க போய் லயிக்கிறதோ அதை உபாசனை பண்ணுன்னு அர்த்தம். சோ இந்த வாக்குக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் சொன்னதுக்கு என்ன சொல்லிட்டு வரேன், உற்பத்தி ஆகாமைக்கு மனசுக்குள்ளேயே இருந்து உள்ளுக்குள்ளேயே எண்ணங்களாக இருக்கப்பட்ட வாசனைகளை, இல்லை வாசனைகள் இருக்கு, எண்ணமா மாறாததுக்கு அஜம்னு பேரு. அந்த இடத்துல வாசனையா இருக்கு, எண்ணமா மாறல. வாசனை எங்கேயோ உள்ள கடந்து இருக்கு, சப்கான்சியஸா வாசனை எங்கேயோ இருக்கு. கான்சியஸ்னஸ்ல தான் எண்ணங்கள் ஆகும். அந்த எண்ணங்கள் ஆகாததால அந்த உபாசனையை பண்றது, அந்த எண்ணங்களை உட்பட பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது, எண்ணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட வாசனையும் பகவான் மயமா ஆக்குறது இங்க அஜம்னு சொல்றது. அடுத்தது சொல்றது வேதாந்த பரமா ஞானமயமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா, ஞானம் என்கிற அந்த அக்னியில இதே வாசனாத்மகமா இருக்கக்கூடிய, அதாவது சரீரம் நான், புத்தி நான் அப்படின்னு அகங்கார ரூபத்துல. ஏன்னா அஜம் அப்படிங்கிறதுக்கு அஜா அப்படின்னா மாயான்னு அர்த்தம், அஜம் அப்படின்னா அஜ்ஞானம் அர்த்தம். அஜ்ஞானத்தை ஞான அக்னியில போட்டு தகனம் பண்ணக்கூடிய ஞான காண்ட விஷயமாகவும் இந்த ஸ்டேட்மெண்ட், ஒரே ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியும். இப்படி வேதத்துல எங்க பார்த்தாலும் இது இப்படியே இருந்துட்டு இருக்கும். சோ இங்க இப்ப சொல்ற இடத்துல நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம், பிராமணன் அக்னி இல்லைன்னா பிராமணன் இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருந்தாக்க இதுக்குள்ள போனோம். அக்னி இல்லைன்னா பிராமணன் இல்லை அப்படின்னு சொன்னா, அக்னி இல்லைன்னா அக்னி காரியங்கள் பண்ணலைன்னா பிராமணன் இல்லை அப்படிங்கிறது கர்மகாண்டமா எடுத்துக்கோ. உபாசனை அப்படின்னு வந்துட்டோம்னா இஷ்ட தேவதையான அக்னி இல்லைன்னா அவனுக்கு முமுட்சுத்துவம் இல்லை அப்படின்னு.
ஞான காண்ட விஷயமா வரத்த, ஞான பாகமா வரத்த, ஞானாக்னி இல்லாமல் பிராமணத்துவம் சித்திக்காது அப்படிங்கிறது. அப்போ இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, அதுக்கு சக்திங்கிறது தான் நிச்சை கிரியா ஞானம் இப்படின்னு இருக்கு. அது கிரகஸ்தனுடைய விஷயத்துல வரைக்கும், குடும்பத்துல விஷயம் வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? இதைத்தான் ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதை ராமன் அப்படிங்கிற ரீதியா காட்டுறான். இங்க ராமன் கிட்ட ரிஷிகள் வரம் கேட்கிறா. ராமன் சுத்த பிரம்மம். இந்த நாம ராமாயணம்னு ஒன்னு பாடுறோமே, அதுல ஆரம்பமே என்னன்னா சுத்த பிரம்ம பராத்பரராம். இதுதான் அது. அந்த அடிப்படையை வச்சுண்டு மேல ராமாயணத்தை நம்ம பில்டு பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ராமாயணத்தை கதையாக அனுபவிக்கிற இடத்துல கதையை அனுபவிக்கலாம், உள்ளுக்குள்ள ஞான விஷயமா அனுபவிக்க வேண்டிய இடத்துல ஞான விஷயமா அனுபவிக்கலாம். சோ சுத்த பிரம்மமா இருக்கக்கூடிய ராமன் அதால செயல்பட முடியாது, சுத்த பிரம்மத்தால செயல்பட முடியாது, இன்ஆக்டிவா தான் இருக்கும். அங்க ஆக்டிவ் பண்ண வைக்க வேண்டியது சீதையினுடைய பொறுப்பு. இந்த ஆக்டிவ் பண்ண வைக்கக்கூடிய விஷயத்தை தான் சீதை நேற்றுக்கு கதை சொல்லிட்டு இருந்தோமே அதுல பண்றா. முதல்ல தார்மீகமா சீதை பேசினா கூட, ரொம்ப பரம தார்மீகமா தான் சீதை பேசுறான். அவ அஹிம்சை தான் பரம தர்மம் எப்படின்னு எல்லாம் சொல்லி ராமனை நிறைய புகழ்ந்து பேசி, அப்புறம் ராமனை அஹிம்சைக்குள்ள கொண்டு போக வச்சு, அஹிம்சைங்கிறது ஒண்ணு இருக்கு ராமா அப்படிங்கிறத காட்டி விட்டு கடைசியில் என்ன சொல்றா, ஏதோ ஒரு ஸ்திரீனுடைய சாபல்யத்தால நான் உங்ககிட்ட என்னெல்லாமோ பேசிட்டேன், அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்கோ, தம்பியோட கூட சேர்ந்து என்ன பண்ணணுமோ அதை விசாரம் பண்ணி பண்ணுங்கோ அப்படிங்கிறத. நம்ம அயோத்தியா ஆரண்யகாண்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ராமன் அப்படிங்கிறது நிர்குண பிரம்மம், அப்படிங்கிறத லக்ஷ்மணன்கிறவர் சகுண பிரம்மம். நிர்குண பிரம்மத்தால தனியா செயல்பட முடியாது, அது சகுண பிரம்மத்தால தான் செயல்பட முடியும் அப்படிங்கிறத அந்த லக்ஷ்மணர் கூட கலந்து ஆலோசனை பண்ணி மேல விஷயங்களை பண்ணுங்கோ அப்படின்னு சீதை சொல்றத. இந்த இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞானசக்தி ரூபமா இருக்கக்கூடிய சீதை ராமனுக்கு பிரச்சோதனை பண்ற மாதிரி தான் அந்த கட்டம் தாத்விகமா அமையிறது. நேற்றுக்கு பார்த்தது கதை. இப்படி ராமன் சீதையிட்ட இருந்து சொல்லி மேல வனத்துக்குள்ள பிரவேசிக்கிறா. வனத்துக்குள்ள பிரவேசிக்கிறத ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அக்ரத பிரயதோ ராமஹ சீதா மத்தியே சுசோபனா பிருஷ்டதசு தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோனுஜகாமஹ. அக்ரதஸ்து பிரயதோ ராமஹ, முன்னாடி ராமர் போறார். சீதா மத்தியே சுமத்தியமா, நடுவுல சீதை போறார். பின்னாடி லக்ஷ்மணர் போறார். இப்படின்னு இருக்கு. அப்போ எனக்கு சொல்லி முடிச்சது இப்படித்தான். அதுல இருந்து கண்டினியூ பண்றது வழக்கம், அதனால அப்படி சொல்றேன். முன்னாடி பிரம்மம் போறது, பின்னாடி ஜீவன் போறது. இந்த ஜீவனுக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாம கேட்கறது மாயை என்கிற நடுவில் அந்த சீதைங்கிற மாயா போலாம். இதைத்தான் ராமாயணம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். ரா ஃபார் ராமா, மாயா என்கிறது சீதா, ந லக்ஷ்மணனுடைய ந, இதுவே ரா மாயா நம் அப்படின்னு இருக்கு. ராமாயணம் பேர்லயே சரித்திரம், சரித்திரத்தை வச்சு பேர் எப்படி பண்ணிருக்காரு தெரியாது. இதுதான் வால்மீகின்னு சொல்லுவோம். அங்கேருந்து முன்னாடி புறப்பட்டு போறா. ஒருத்த ஒரு சுதீக்ஷனுடைய ஆசிரமத்துல இருந்து தான் போறான். சுதீக்ஷனர் வந்து ராமர்கிட்ட நீங்க கொஞ்சம் வேற ஆசிரமங்களுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் திரும்பி எங்க ஆசிரமத்துக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. அப்படியே போறோம். அதாவது இந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, நீங்க வந்து
இந்த ஒரு பார்ட்டை எனக்குமே செய்து சொல்றேன். இந்த ஒரு பாகத்தை உட்கார்ந்து கேட்க கிடைச்சது ஒரு உட்கார்ந்து கேட்கறதே ஒரு தபஸ். இந்த ஒரு பார்ட்டை சொல்றது ஒரு தபஸ் தான். இந்த ஒரு பார்ட் என்ன சாதாரணமா கவனிக்காம போயிடுவோம். இந்த பார்ட்டை இந்த கதையா சொல்ல போனா வேற ஒன்றும் இல்லை. ராமர் வர நிறைய ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்குள்ள 10 மாசம் 8 மாசம் 9 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு இருக்கார். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப சுதீக்ஷ்ணரை வந்து பார்த்தார். சுதீக்ஷ்ணரை வந்து பார்த்து சுமதி அப்படிங்கிற அகஸ்தியருடைய தம்பியை பார்த்தார். அங்கேருந்து அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போனார். அகஸ்தியர் பஞ்சவடி கிராமா போ அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் கதை, இவ்வளவுதான் கதை. ஆனா இந்த ஒரு கதைக்குள்ள தெரியாது வால்மீகிங்கிற அந்த மகர்ஷி ஒரு மேஜிக்கே உள்ள வச்சிருக்க, பெரிய மேஜிக் உள்ள வச்சிருக்க. சாதாரண ஒரு சரித்திரம் இல்லை. இது எப்படி இருக்கு அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. முதல்ல போகிறதையே ராமர் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் வனத்துக்குள்ள சுதீக்ஷனுடைய ஆசிரமத்திலேருந்து வந்து. அப்ப ராமர் போகிறதே நிறைய கீத வாத்தியங்கள் எல்லாம் கேட்கறது, வாத்திய கோஷம் எல்லாம் கேட்கறது. ஆனா யாரு ஏது என்னங்கிறது வெளியில தெரிய மாட்டேங்கிறது. இப்படி இருக்கு கீத வாத்திய சப்தங்கள் எல்லாம் கேட்கறது. பெரிய மேஜிக் இதெல்லாம், வால்மீகி வச்சிருக்கப்பட்ட மேஜிக் இது. இதனுடைய தாற்பயம் புரிஞ்சதை வச்சுக்கோ. வாஸ்தவமா அது எனக்கு தெரியும். இப்படி யோசனை இப்படி பார்க்கறதெல்லாம் அந்த விஷயங்கள் உள்ள ஸ்புரிக்கும் இல்லையா, அதுக்கு ஸ்புரிக்கிறதுன்னு சொல்லுவா. ஸ்புரிக்கும் இல்லையா, ஸ்புரிக்கிறதே என்ன ஒரு ஆச்சரியம்னா பகவானே இப்படியா வைப்பா. பெரிய விஷயத்த ஒரு சின்ன குழந்தைக்கு இன்னொன்னு சொல்றேன், கதை எப்படி நடந்திருக்கு அது நான் சொல்றேன். இப்படியே ராமர் இதே ஆசிரமத்துக்கு எல்லாம் போயிருக்காரு, 8 மாசம் இருந்திருக்காரு, 10 மாசம் இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்குள்ள எந்த மாதிரி அந்த சரித்திரத்தை அமைச்சுண்டு பண்ணிருக்கார் அப்படிங்கிறத பாருங்க. யூ கேன் ஈவன் இமேஜின் எவ்வளவு டீப் அதுங்கிறது. சோ இந்த கீத வாத்திய சப்தங்கள் எல்லாம் கேட்கறது ஜலத்துக்குள்ள இருந்து கேட்கற மாதிரி இருக்கு ராமனுக்கு. ஆனா எங்க இருந்து கேட்கறது தெரியலே. கூட வந்த மகர்ஷி கிட்ட ராமர் கேட்கிறார், கீதவாதித்ர நிர்கோஷோ நது கஷ்டன திருஷ்யதே தத கௌதூஹலாத் ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாரதஹ முனிம் தர்மபிருதம் நாம பிரஷ்டும் சமுபசக்ரமே. தர்மபிருதன் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி கிட்ட அந்த ரிஷியினுடைய பெயரை கூட சொல்றார். தர்மத்தை தரிக்கக்கூடியவர், தர்மம்னாலே ஞானம் அர்த்தம். ஞானியான ஒரு ரிஷி கிட்ட ராமர் கேட்கிறார், இங்க நிறைய சப்தங்கள் கேட்கறதே, ஆனா எதையுமே பார்க்க முடிய மாட்டேங்கிறதே, எங்கிருந்து இந்த சப்தம் வருது அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த முன்னி சொல்றார், கௌதூகலம் அஜாதம் கிமிதம் சாது கத்தியதாம். அப்படி குதூகலமா இருக்கே. சி இங்கிருந்தோ வாத்திய மேல கோஷங்கள் தான் கேட்கறது, ஆனா எதுவுமே புரிய மாட்டேங்கிறது இல்லை, எங்கேருந்து இப்படி கேட்கறது. உடனே கேட்ட உடனே அவர் சொல்றார், பிரபாவம் சரச க்ஷிப்ரம் ஆக்கியாதம் உபசக்கிரமே. இந்த சரசு, அங்க ஒரு சரசு இருக்கு, சரசுன்னா பாண்டு, அந்த அங்க இருந்துதான் கேட்கறது. அந்த சரசனுடைய பிரபாவத்தை அந்த ரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கேருந்து உள்ள போகிறத கொஞ்சம் இல்லை, நல்ல கிரியா யோகத்தினுடைய பேஸ்ல தான் இந்த கதைக்கு உள்ள போகிறோம். நம்ம நல்ல ஆரம்பத்திலேருந்து நம்ம ராமாயணத்துல சொல்லிட்டு வரப்பட்ட இந்த மகா பிராணசக்தி பிராணாயாமம் இதனுடைய ஆதாரத்துலதான் இந்த கதைக்குள்ள நம்ம போகிறோம். ரொம்ப தாத்விகமான ஒரு பாகமா இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆத்தியாத்மிக ராமாயணம் இருக்கே, அதோட கனெக்ஷன்ஸ் நிறைய இதுக்குள்ள வரும் இந்த கதையில, எஸ்பெஷலி இந்த சரித்திரத்துல. சோ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த சரசு பஞ்சசரசுன்னு பேரு. இந்த சரசுக்கு பஞ்சசரசுன்னு பேரு. தடாகம் சர்வகாலிகம் நிர்மித்தம் தபசா ராமா முனினா மாண்டு கர்ணினா, இல்லை மாண்ட கர்ணினா. மாண்டகர்ணி அப்படிங்கிற ஒரு ரிஷியினுடைய தபசால இந்த சரசுங்கிறது நிர்மிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மாண்டுகர்ணி அப்படிங்கிறதையே கர்ணம்னு வந்துடுத்து. கர்ணன்னா காது. காது அப்படின்னு சொல்றதையே பிரம்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கிறதுக்கு, ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு உபனிஷத் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வழி, ஒற்ற வழி, சிரவணம் மனனம் நிதித்தியாசம்.
ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசம், சாட்சா்காரம் அப்படிதான் உபனிஷத் சொல்றது. ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா சாட்சா்காரித்தவ்யா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. சிரவணத்தாலேயும் மனநத்தாலேயும் நிதித்தியாசத்தாலேயும் தான் அந்த பிரம்மஸ்வரூபமானது சாட்சாத்கரிக்கப்படுறது. அப்ப சிரவணம் பண்றதுக்கு எவனால அதை பத்தி சிரவணம் பண்ண முடியறது அப்படின்னு கேட்டா அதுக்கும் உபனிஷத்தை சொல்றது. இந்த சிரவணம் பண்றதுக்கு அது நினைக்கணுமா, அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கே அது நினைக்கணுமா, யாரு என்ன சிரவணம் பண்ணணும் அப்படின்னு அது நினைக்கணுமா, அதனாலதான் கேட்க முடியும். ஒண்ணுமில்லை, ராமாயணம் யாரு கேட்கணும் அப்படின்னு ராமன் நினைச்சா தான் ராமாயணம் கேட்க முடியும். அதனால அது நினைக்கிறது நமக்கு இங்க உட்காந்து நானுமே கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன வேற ஒன்றும் நினைச்சுக்க வேண்டாம். நானும் தான் உட்காந்து உங்க கூட நானும் ஒரு ஆளா உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்படி அந்த பிரம்மஸ்வரூபமானது கேட்கறதுக்குண்டான வழியை கொடுக்கறது. அந்த கேள்வி இந்த காது வழியாக கேட்கறது இல்லை, இந்த காது வழியாக இல்லை கேட்கறது. கேட்கறதுக்கு உண்டான காதுன்னு தனியா ஒண்ணு இருக்கு. அது இப்போ அகக்கண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அகக்கண் அப்படின்னு சொல்றோமே, அதே மாதிரி உள்ள ஒரு காது இருக்கு. அந்த காது தான் கேட்கப்படுறது. மாண்ட அப்படின்னு சொன்னாலே, மாண்ட அப்படின்னா விபஜனேன்னு அர்த்தம். இது வேர் சொல், சம்ஸ்கிருதத்துல வேர் சொல் சொல்லுவோம். விபஜனே அப்படின்னா துண்டிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். துண்டிக்கப்பட்டது, இல்லாம பண்ணப்பட்டது, வெட்டி போட்டதுன்னு அர்த்தம். வெட்டி போட்ட காதோட இருக்கக்கூடிய மனுஷி என்ன கேட்பான் அப்படின்னு கேட்டா, இந்த பாஹ்ய ஸ்ரோத்திரத்தை சொல்லலை, ஆந்தரிக ஸ்ரோத்திரத்தால கேட்கப்படக்கூடிய பிரம்ம வித்ய, அப்படி ஒரு சூக்ஷ்மமான ஒரு சரீரத்தோட அது இருக்கப்பட்ட 5 இந்திரியங்கள், அதாவது அந்த 5 இந்திரியங்களும் லோக விஷயத்தை நாடக்கூடிய இந்திரியங்கள் இல்லை. நம்மளுடைய இந்திரியங்களுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பாக்கியமா இருக்கப்பட்ட இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாக்கியமா இருக்கப்பட்ட இந்திரியம் வெளி விஷயத்தை தான் போகும், வெளி விஷயத்தை தான் தேடும். எப்ப இந்த பாகிய இந்திரியங்கள் எல்லாம் க்ளோஸ் ஆகப்படுறதோ, பாகிய இந்திரியங்கள் க்ளோஸ் ஆகுறதுன்னா வெளியில் இருக்கப்பட்ட கண்ணோ, வெளியில் இருக்கப்பட்ட காதோ, வெளியில் இருக்கப்பட்ட வாயோ, வெளியில் இருக்கப்பட்ட தொக்கோ, இதெல்லாம் எப்போ க்ளோஸ் ஆகப்படுறதோ அது லோக விஷயத்துக்கே, லௌகிக விஷயம், மெட்டீரியல் விஷயத்துக்கே ஒரு அடப்பு போட்ட மாதிரி ஆச்சு. மெட்டீரியல் விஷயத்துக்கு ஒரு ஷட்டர் போட்ட மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த வெளியில போகாத இந்திரியங்கள் உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள எப்ப இந்திரியங்கள் போக ஆரம்பிக்கிறதோ அதுக்கப்புறம் அதுக்கு லோக விஷயம் கேட்கறதுக்கு வராது, பகவத் விஷயம் மாத்திரம் தான் அந்த இந்திரியங்கள் கேட்கும். அது அனுபவிக்கக்கூடியது ஈஸ்வரனை மாத்திரம் தான் இருக்கும். அப்படி இருக்கப்பட்ட இந்த இந்திரியங்கள் 5 இந்திரியங்களை சொல்றார். இங்க 5 சரசு சேர்ந்ததுன்னு பஞ்ச சரசுங்கிறார். சோ இங்க பேசிக்கலி சொல்றது ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை தான் சொல்றது, சர்டில் பாடியை சொல்றது. இந்த சர்டில் பாடி எப்படி இருக்கப்பட்ட சர்டில் பாடினா உயர்ந்த விஷயத்திலேயே தப்போமயமா இருக்கப்பட்ட சூக்ஷ்ம சரீரம். அதனாலேயே இங்க வால்மீகி பகவான் சொல்லியிருக்கார், இதை எப்படி பண்ணியிருக்கார் இந்த தபசம்னா, நிர்மிதம் தபசா, தபசால பண்ணிக்கக்கூடிய ஒரு தடாகம். அந்த தடாகத்துல இந்த ரிஷி உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷிக்கு சுத்தி வர அப்சரசுகள். அப்சரசுகள்னு சொன்னா ஒரு நாளைக்கு நடுவில் ஒரு நாளைக்கு சொன்னோம் அப்சரசுன்னா என்னன்னு. அப்சரசுங்கிறது இந்த கதைக்குள்ள வரத நம்ம ரசகரமா இருக்கும். கதையை பார்க்கறது தான் ஆக்சுவலா, அந்த கதையை வச்சுதான் நமக்கு தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். கதை இல்லாம தத்துவம் புரிஞ்சுக்க முடியாது. சும்மா தத்துவத்தை மாத்திரம் போட்டு புரிய வைக்க பண்ணிட்டு இருந்தோம்னா அது எங்கும் போய் நிற்காது, செவத்துல போட்ட பந்து மாதிரி போயிடும், செவத்துல போட்ட பந்து மாதிரி. சோ கதையை எப்படி வச்சிருக்கா பாருங்க. எந்த ரிஷியை உட்கார்ந்து தபஸ் பண்றார் அப்படின்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு அப்சரசு வந்துருவள். விஸ்வாமித்திரர் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருந்த உடனே ரொம்ப வந்தா, அப்புறம் ஊர்வசி வந்தா. சோ இந்த அப்சரசுகள் எல்லாம் வர்றதுன்னு சொல்றது ஒரு சாதகனுக்கு, ஏன்னா ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்றான்னா சாதனை பண்றான்னு அர்த்தம். சாதனை பண்ணக்கூடியவனுக்கு சாதனா காலத்துல அவனுக்கு நிறைய சித்திகள் சேரும். சாதகனுக்கு சாதனா காலத்துல நிறைய சித்திகள் சேரும். அந்த சித்திகள் எல்லாம் அவன் உபயோகிக்க தொடங்கினான். ஆனா அவனுக்கு ஈஸ்வர பிராப்தி கிடையாது, கீழத்தான் போகணும். அடிக்கடி சொல்றதுதான். பரமஹம்சர் விவேகானந்தர் கிட்ட கேட்டார், பரமஹம்சர் விவேகானந்தர் கிட்ட கேட்டார், நரேன் எனக்கு நிறைய சித்திகள் தான் இருக்கு, நான் அந்த சித்திகள் எல்லாம் உனக்கு தரட்டுமா அப்படின்னு கேட்டார். நரேன் சொன்னார், அதால பகவான் அடைய முடியுமா கேட்டார். பரமஹம்சர் சொன்னார், சத்தியமா முடியாதுன்னா நீங்களே வச்சுக்கோண்டார்.
அதனால இந்த சித்திகள் எல்லாம் நம்மள வழி திருப்பி விட்டுடும். இந்த சித்திகளாக்கும் சரித்திர கதைகளை பார்க்கறத அப்சரசுகள் இந்த ரம்பா ஊர்வசி இவ எல்லாருமே சித்திகள். அதுல கேட்டகரியில பார்த்தீங்கன்னா ஊர்வசி தான் எல்லா அப்சரசுகளை விட பெரிய ஒரு அப்சரசா இருக்கா. அவள் உயர்ந்த சித்தி, அது லௌகிகத்துக்குள்ள இழுக்காமைக்கு மேல கொண்டு போகக்கூடிய சித்தி. இத காதல போட்டு வச்சுங்கோ. இந்த கதையில அதுவும் அவசியம் வருது. நான் வாஸ்தவம் இன்னைக்கு நீங்க வரணுமே நினைச்சுட்டு இருந்தேன். சித்தி சித்தி ஓ ஹரே ராமா. சோ மாண்டகரணி அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். மாண்டகர்ணி அப்படிங்கிறத பின்னமான, அதாவது விபஜனம் பண்ணப்பட்ட காதோட கூடினவர் அப்படின்னு அர்த்தம். மாண்ட விபஜனே அப்படின்னு தாத்து. அப்போ அந்த மாண்டகர்ணி ஆசிரமத்துக்குள்ள அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அது கூட பாருங்க, அவர் பிராணாயாம நிரத்தனா இருக்காருங்கிறது தெரியாது. அதை எப்படி சொல்றாருன்னா, தசவர்ஷ சகசிராணி வாயுபக்ஷோ ஜலாசயே. ஜலத்தில் இருக்கிறத ஜலம் சாப்பிட்டு வேண்டாமோ, ஜலத்தில் இருக்கிறத வாயுபக்ஷனா இருக்கார். அப்பவே அவருடைய பிராணாயாமத்தன்மை, அவருடைய யோக நிலைங்கிறத நமக்கு பார்க்க முடியாது. அப்படி இல்லை மாண்டு கர்ணி அப்படின்னு இல்லை பேர், அப்படி இல்லை. எங்கேயாவது அப்படி இருந்தா கூட மாண்டு அப்படின்னு சொல்றது பூஷாயாம் அப்படின்னு சப்ததாத்தம். மாண்டு பூஷாயாம் அப்படின்னு அதுபடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அலங்காரத்துக்கு மாத்திரம் பாஹ்ய ஸ்ரோதஸ், ஆந்திரிக ஸ்ரோதஸ் தான் அவருக்கு உணர்ந்திருக்கு. பாஹ்ய ஸ்ரோதஸ் உணர்ந்து இல்லை. விழிக்காது இல்லைங்கிறதுனாலே வெளி விஷயத்த உள்ள எடுத்துக்கிறது இல்லை. அதனாலேயே இங்க அவருக்கு வாஸ்தவமா இங்க என்ன நடக்கிறது பாருங்க. கீதவாதித்திர நிர்கோஷோ நது கஷ்டன திருஷ்யத்தை, வேற எதுவுமே தெரியறது இல்லையே, கீதவாதித்திர நிர்கோஷங்கள் மாத்திரம் கேட்கறதே எப்படிங்கிறத. இதுக்கும் பாகவதத்துக்கு ஒரு சம்பந்தம் வருது. பாகவதத்துல கர்தம பிரஜாபதி 10,000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இங்கேயும் 10,000 வருஷம் தான் சொல்லப்படுறது. இங்கேயும் மாண்டகர்ணிங்கிற ரிஷி தபஸ் பண்றது 10,000 வருஷம். தசவர்ஷ சகசிராணி வாயுபக்ஷோ ஜலாசையே. அவரும் 10,000 வருஷம் தபஸ் பண்றார், இவரும் 10,000 வருஷம் தபஸ் பண்றார். இது தபஸ் பண்றத அங்கேயும் பகவான் அவருக்கு எப்படி நின்னார் அப்படின்னு பார்த்தா, ஒரு பயங்கர ஆச்சரியமான ஒரு பதத்தை அங்க சுகர் பிரயோஜனப்படுத்துறார். சதம் விரதமக்காபம் எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி வந்தாருன்னா, சாப்தம் பிரம்ம ததத்வபு. என்ன இதுக்கு என்ன சொல்லுவேன், இதுக்கு என்ன சொல்ல முடியும்? சாப்தம் பிரம்ம ததத்வபு, சப்த பிரம்ம ரூபத்துல வந்தார் அப்படின்னு இருக்கு. இங்கே அதேதான் நடக்கிறது, சப்த பிரம்ம ரூபத்துல. அப்போ அந்த இடத்துல ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு பாகம், அது இன்ட்ரிகேட்டான பாகம். வேற ஒன்றும் சப்த பிரம்மம் தான், வேற ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம். நாம ரூபமா வந்தாலும் சுலபமாயிடுச்சு. இங்க ராமருக்கு அந்த சப்தங்கள் மாத்திரம் கேட்கறது, வெளிக்காதுகள் இல்லாமல் உள்காதோட உள் இந்திரியங்களோட தபஸ்வியா இருக்கப்பட்ட அந்த ரிஷியை பத்தி கேட்கறத தர்மபிருதன் என்கிற அந்த ரிஷி ராமருக்கு இந்த விஷயத்த சொல்ற. அவருக்கு அப்சரசுகளை பத்தி சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? ஸோ அப்சரசுகள்ங்கிறது ஒரு யோகி, ஒரு சாதகன் சாதனை பண்ணக்கூடிய சாதனா காலத்துல வரப்பட்டவருக்கு சித்திகளுக்கு தான் அப்சரசுகள். அதுக்காக அப்சரசுகள் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்க வேண்டாம், அதுவும் இருக்கு, இந்த ரூபத்தில் இருக்கு. அப்படி வச்சு அந்த சித்திகள் இவனை கெடுத்து விட்டுடும். ஈஸ்வரன் அவனுடைய லட்சியத்தை அடைய வைக்காது. இங்க இதே 5 அப்சரசுகள் அப்படின்னு சொல்றது. இந்த 5 அப்சரசுகள் தான் பஞ்சேந்திரியங்கள். அந்த பஞ்சேந்திரிய ரூபமா இருக்கப்பட்ட அந்த 5 அப்சரசுகள் அதால அஃபெக்டட் ஆகாம அவர் உள்ள உட்கார்ந்து இருக்கார் ஜலத்துல. அவரை சுத்தி வர இந்த கீதவாதித்த கோஷங்கள்லாம் கேட்கறது. ஆனா அவர் எப்படி இருக்காருன்னா, அவருடைய தபோமயமா அந்த தபசால ஒரு ஆசைப்படுறவனை போல நடிக்கிறார் அப்படிங்கிறார் வால்மீகி.
நீதா நீதா மதனவசியத்துவம் தேவானாம் காரிய சித்தியே. தனக்காக இல்லை, தேவ காரியத்துக்காக ஏதோ ஒரு மதனவசியத்துவம் எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சார். அங்கிருந்து தான் ராமா இந்த சப்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சிரவணத்தை சொல்றது இந்த இடம். சிரவணம் மனனம் நிதித்தியாசத்துல சிரவணத்தை சொல்றது இந்த இடம். இங்கிருந்து ரமயந்தி தபோயோகாத் முனிஹி யௌவனமாஸ்திதம் தத்ரைவாப்சரசः பஞ்ச நிவஸ்யந்தோ யதா சுகம். அங்கதான் இந்த சப்தங்கள்லாம் கேட்கறதுன்னு சொல்லி ஆச்சரியமா ராமரதை கேட்கிறார். யாருடைய சரித்திரத்தை கேட்டார்னா முனேகே பாவிதாத்மனஹா. பாவிதாத்மா அப்படின்னு சொன்னாலே ஞானின்னு அர்த்தம். தன்னையே ஆத்மாவாக பாவிக்கக்கூடியவனுக்கு பாவிதாத்மான்னு பேரு. அந்த ஞானியினுடைய சரித்திரத்தை ராமச்சந்திர பிரபு ஆச்சரியமாக கேட்டார். அங்கிருந்து கிளம்புறார். ஆச்சரியம் சொல்றார். ஆச்சரியமிதி, ஆமா ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிறார். அப்படி ஆச்சரியமா பட்டு ஆச்சரியம்னு சொல்லிட்டு கேட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து ஒரு ரிஷிகளுடைய ஆசிரமத்தில கொஞ்சம் கொஞ்சம் நாளா இருக்கார். கஷ்டித் பரிதசான் மாசான் ஏக சம்வத்சரம் கொச்சித் கொச்சித் சதுரோ மாசான் பஞ்சஷட்ச பரான் கொச்சித் அவரத்ராதிகான் மாசான் அர்த்ததர்மாதிகம் கொச்சித் த்ரீன் மாசான் அஷ்டமாசான் ச ராகவோ நியவசத் சுகம். ராமன் சுகமா இருந்தார். ராமனுடைய வாசத்தால அவளும் சுகமா இருந்தார். அந்தந்த ஆசிரமத்தில் இப்படி இருக்க 10 வருஷம் தாண்டிட்டு தூங்குறார் வால்மீகி பகவான். எயுகு சம்வத்சரா தச, 10 வருஷம் தாண்டிடுத்து. இதே எல்லா இடத்துலயும் கரெக்டா ஸ்பிளிட் பண்ணி இருக்காமக்கு ஈவனா இருக்காம ஓடா இருக்காரு எல்லா இடத்துலயும். அப்படின்னா அந்தந்த ரிஷிகள் பண்ணிருக்கக்கூடிய அந்தந்த சாதனா பலமாக ராமனுடைய வாசம் சொல்லணும். அந்தந்த ரிஷிகள் எந்த அளவுக்கு சாதனா பண்ணிருக்காலும் அந்தந்த ரிஷிகளுக்கு எந்தெந்த அளவுக்கு பக்குவதை இருக்கோ. ஏன்னா சாட்சா்காரம்ங்கிறது லேசிப்பட்ட காரியம் இல்லை. சும்மா உட்கார்ந்து இருக்கிறத கரண்ட் போயிடுத்து ஏதோ வெளியில எங்கேருந்தோ அடிச்ச லைட்டு எப்படியோ தெரியாம இதுக்குள்ளோட பாஸ் ஆகி போனாலே பயப்படலாம். இருட்டு சமயத்துல எங்கேருந்தோ ஒரு டார்ச் லைட் போட்டு அந்த டார்ச் லைட் இப்படி வந்துட்டு அந்த டார்ச் லைட் பிரகாசத்துக்கே பயப்படுறாங்கன்னா இந்த ஊன கண்ணால பார்க்க முடியாத ஒரு திவ்ய பிரகாசம், அந்த திவ்ய பிரகாசத்தை பார்த்தா எப்படி தாங்க முடியும்? அப்போ அது எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். இங்கதான் சர்வ கர்ம பல தாதிருத்துவம் பகவானுடையது. கர்மபல தாத்தா அப்படின்னு பகவான் சொல்றது இங்க இந்த இடத்துல இந்த கர்மபல தாதிருத்துவம் பார்க்கல. இல்லைன்னா தியான பல தாதிருத்துவம், இல்லாட்டினா சாதன பல தாதிருத்துவம். இப்படி அங்கேருந்து இருந்து அதுக்கப்புறம் பரித்தியச்ச தர்மஜா ராகவஹா சகசீதையா அங்கிருந்து இந்த ஆசிரமங்கள் ஒரு ஆசிரமங்கள்ல இருந்தாரு. அந்தந்த இடத்துல இருந்து சுதீக்ஷர் முதல்லயே சொல்லி விட்டுருக்காரு இல்லையா, சுதீக்ஷனுடைய ஆசிரமத்துக்கு போறார். திரும்பவும் ராமன் என்ன சொல்லி விட்டுருக்காரு முதல்ல, திரும்ப சுதீக்ஷனுடைய ஆசிரமத்துக்கு போய் அங்க கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் கணக்கு சரியா வரும். ஏன்னா வால்மீகி பகவான் இங்க சொல்றான் குச்சித் காலம் அறிந்த மகா அப்படின்னு சொல்றான். அப்போ கொஞ்சம் நாளைக்கு அங்க இருந்திருக்காரு. இப்போ அங்கேருந்து கிட்டத்தட்ட சித்திரக்கூடம் வர்றது வரைக்கும், இந்த சித்திரக்கூடம் தாண்டி இந்த தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசிச்சு இத்தியாதி ஆசிரமங்களுக்குள்ள போறதுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு வச்சுங்க. 6 ஒரு 10 வருஷம் ஆயிடுது இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறத 13 வருஷம் ஆயிடும் இல்லையா. 13 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கணும். ஏன்னா இங்கேருந்து இப்ப சித்திரக்கூடத்திலிருந்து புறப்பட்டு பஞ்சவடியில கொஞ்ச நாள் இருக்கா. கொஞ்ச நாளைக்கு இருந்ததுக்கு அப்புறம் தான் தாடகாவே வரா. பஞ்சவடியில கொஞ்ச நாளைக்கு இருக்கா. சோ ஒரு 12 வருஷம் இப்படி போயாச்சு. 12 வருஷம் இப்படி போயாச்சு. இதுக்கப்புறம் சுதீக்ஷனுடைய ஆசிரமத்துல உட்காந்துட்டு அங்க சொல்றார். சுதீக்ஷனர் கிட்ட கேட்கிறார்,
நாங்க இந்த நிறைய ரிஷிகளுடைய ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருந்தோமே, அங்க அகஸ்தியர் அகஸ்தியர் அப்படிங்கிற ரிஷியுடைய பேரு நிறைய காதுல விழுந்தது. அந்த ரிஷியை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. இல்ல ராமர் சொல்றார், அந்த ரிஷியை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அது நான் என்னைக்கெல்லாம் எங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவ எல்லாருமே ஒருமுகமா அகஸ்தியரை பத்தி சொல்லாமல் இருக்கிறது இல்லை. அப்படி அந்த அகஸ்தியருடைய பெருமை தான் என்ன, ஜானாமிதம் தேசம், அவர் இருக்கக்கூடிய இடமும் எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப ஆசை. மனோரதோ மகானேஷ ஹிருதிசம் பரிவர்த்ததே, எனக்கு ஹிருதயத்துக்குள்ள ரொம்ப ஆசையா இருக்கு அந்த அகஸ்தியரை போய் பார்க்கணும். உடனே சுதீக்ஷன் சொல்றார், அந்த அகஸ்தியரை பத்தி உனக்கு நான் சொல்றதுக்கு நானே ஆசைப்படுறேன். அகம் தூத்து காமஹா, நானும் உனக்கு லக்ஷ்மணனுக்கும் உனக்கும் அகஸ்தியரை பத்தி சொல்றதுக்கு நானும் ஆசைப்படுறேன் அப்படி சொல்லி அந்த அகஸ்தியருடைய பெருமைகளை சொல்லப்படுறா. தட்சிணத்தில் இருக்கார் அகஸ்தியர், விந்திய பர்வதத்தை தாண்டித்தான் இருக்கார் அகஸ்தியர். ஸ்தலிப்பிராய வனோத்தேசே பிப்பலி வனசோபிதே பகுபுஷ்பலே ரம்யே நானா விகனாதிதே, நிறைய பட்சிகளும் மிருகங்களும் புஷ்பங்களும் வியாபிச்சிருக்கக்கூடிய பிப்பலை வனத்தினுடைய பிரதேசத்தில தட்சிண தேசத்தில அகஸ்தியர் இருக்கார். தட்சிணம் விஷமாஸ்தாய வனகண்டஸ்ய பார்ஸ்வதா, வனகண்டம் இந்த விந்திய பர்வதம் அது பக்கத்துல அகஸ்தியர் ஆசிரமம் அமைச்சு வச்சுட்டு இருக்கார். அங்க இதுவரைக்கும் ராமர் ஒரு ரிஷிட்டையும் கேட்டுட்டே தான் வராரு. ரமதே எத்திர வைதேகி, ரமதே எத்திர வைதேகி, ரமதே எத்திர சீதை எங்க சுகமா இருப்பளோ, சீதை எங்க ஆனந்தமா இருப்பளோ, அது மாதிரி ஒரு இடம் சொல்லுங்கோ, அது மாதிரி ஒரு இடம் சொல்லுங்கோன்னு கேட்டுட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல சுதீக்ஷ்ணர் ராமர் கேட்காமலே ராமர் இப்படி சொல்றார், ரம்சியதே தத்திர வைதேகி லக்ஷ்மணஸ்வை பயாசக, சீதை அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பள் ராமா, கண்டிப்பா நீ இங்க போக வேண்டியது. அப்படியே உனக்கு அகஸ்தியரை பார்க்கணும்னு ஆசை வந்துடுதா, இன்றே போ, இப்பவே கிளம்பு. எது திருஷ்டும் எது புத்தி கதா திருஷ்டும் அகஸ்தியம் தம் மகாமுனிம் அத்யைவ கமனே புத்தி ரோச்சயஸ்வ மகாமதே. அகஸ்தியரை பார்க்கணும்னு ஆசை வந்துடுதா, இப்பவே கிளம்பு, நல்லது செய், அதுவும் இன்றைய செய் அப்படிங்கிறோம் இல்லையா. இன்னைக்கே கிளம்பு, இன்னைக்கே போ. இங்கேருந்து இப்படி கிளம்பி போறத இப்போ போற வழியிலையும் அவர் ரூட் மேப் போட்டு கொடுக்குறார். அந்த கந்தங்கள் எல்லாம் நிறைய வரக்கூடிய மலைகள் இருக்கு. அப்புறம் லூனாஸ்ட பரிதிஷ்யந்தே தர்ப வைடூரிய சர்வஸ்பர்ச்சசான்னு நிறைய ஆசிரமத்தினுடைய பிரதேசத்துல நிறைய தர்பைகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் பார்க்கலாம். அங்க ஒரு நாள் தங்கு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த நாளைக்கு அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். இந்த தங்கப்பட்ட ஆசிரமம் வந்து சுமதியினுடைய ஆசிரமம். சுமதிங்கிறவர் அகஸ்தியருடைய தம்பி, சுமதி இப்படின்னு பேரு. முதல்ல கேட்கறத சொன்னோம், சிரவணத்தை சொன்னோம். சுமதியினுடைய ஆசிரமத்துல தங்கிறது துவாரா மனனம் என்கிறத காட்டுறது. உள்ள நன்ன புகுத்தி புத்தியோட சேர்த்து அதை அசை போடுறது தான் மனனம் அப்படின்னு பேரு. கேட்டா மாத்திரம் ஆயிடாது. கேட்டா மாத்திரம் என்ன ஆயிடுறதுன்னா, கேட்டது அப்படியே இந்த கதோட கேட்டு இந்த கதோட போயிடுறது. கேட்கறத அப்படியே திரும்ப ரிப்ரொடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஆனா கேட்டதனுடைய கேட்கறதுலயே இப்போ ஒரு 1 மணி நேரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த பேசுறதுலயே சாரம் இருக்கும், சாரத்தரம் இருக்கும், சாரத்தமம் இருக்கும். அதுல சாரத்தை விட்டுடுங்கோ, அல்பசாரத்தை விட்டுடுங்கோ, சாரத்தரத்தை விட்டுடுங்கோ. ஆனா சாரத்தமத்தையாவது வச்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதை வச்சு ஒன்னு ஆசை போடுறது. அந்த ஆசை போடுறதுக்கு தான் மனனம் அப்படின்னு பேரு. அதனாலேயே வேதமே என்ன சொல்றதுன்னா, கேட்டதை மாத்திரம் வச்சுட்டு நீ இருந்துடாதே, கேட்டதை வச்சு உன்னுடைய லாஜிக்கையும் கூட அதுல போடு. அந்த லாஜிக்கை வச்சு அது சொல்றது 4 பிரமாணத்தை சொல்றது. ஸ்மிருதி, பிரத்யக்ஷம், ஐதிஹ்யம், அனுமானம் அப்படின்னு 4 பிரமாணத்தை வேதமே எடுத்து காட்டுறது. ஆனா 4 பிரமாணத்தை வச்சுட்டு அதுல அனுமானம்ங்கிறது இந்த சாதாரணமா சொல்லக்கூடிய பிரத்யக்ஷம், அனுமானம், அர்த்தாபத்தி என்கிற அந்த ரீதியில சொல்லப்பட்ட அனுமானத்தை சொல்லலை. இங்க அனுமானம் அப்படிங்கிறது பிரமாணம் பலவிதம்.
ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் அப்படின்னு பேர். இந்த பிரமாணங்கிறது பல விதத்தில் இருக்கு. பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒரு பிரமாணம், இப்ப நேரா பாக்குறோம், அது பிரமாணம். ஒரு எவிடன்ஸ் தட் திஸ் திங் இஸ் ஹியர் அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ், அது பிரத்யக்ஷம், ஐ விட்னஸ்ங்கிறா இல்லையா. அப்புறம் அனுமானம்னு ஒண்ணு இருக்கு. அனுமானம் அப்படின்னு சொன்னா எப்படின்னா, எங்கேயோ ஒரு விஷயம் இருக்கு, இப்ப புகை வர்றது அப்படின்னா நெருப்பு பார்க்கல, புகை வரதா, அப்போ அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரமாணம். இந்த இடத்துல வேதம் சொல்லப்பட்ட இடத்துல அனுமானம் அப்படிங்கிறது லாஜிக்க சொல்றது, தர்க்கத்தை சொல்றது, தர்க்க ரீதியா அந்த லாஜிக்கோட ரேஷனலா. சுவாமி விவேகானந்தாவுடைய ஹைலைட்டே இதுதான். விவேகானந்தா பரமஹம்சர் கிட்ட வந்தார், வந்து பகவான பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறார். நான் பார்த்திருக்கேன், உனக்கும் காண்பிச்சு தருவேன். அப்ப கூட நம்பலை, அவரே சொல்றது இல்ல, விவேக சுவாமிஜியே சொல்றார். அப்போ பாவம் என்ன நினைச்சுட்டாரா, பைத்தியம் இருக்கு, பைத்தியம், ஆனா சுத்தமான பைத்தியம். பரமஹம்சருடைய அந்த சுத்தத்துவம் தான் முதல்ல சுவாமிஜி இழுக்கிறது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் தான் மேல அனுபவங்கள், அது வேற விஷயம். சோ ரொம்ப ரேஷனலா இருக்கார், ரொம்ப ரேஷனலா இருக்கார். ஈவன் ஏன் சொல்றேன், இவ பரமஹம்சர் அந்த சித்தியானதுக்கு அப்புறம் இவ 12 பேர்ல ஒரு 7-8 பேர் பாராநகர் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு, வராக நகரம், அதுக்குதான் பாராநகர். நம்ம ஊர்ல இங்க கூட ஒரு வராக நகரம் இருக்கு, வரகூர், கல்கட்டால பாராநகர் அப்படின்னு சொல்லுவா. அங்க ஒரு பேய் பெங்களா, பேய் மாத்திரம் தான் இருக்கும். அந்த பெங்களால முதல்ல சுவாமிஜி தான் இருக்கார். அப்புறம் இவர் ஓரோருத்தாலையும் போய் போய் வழிபறிச்சு வீட்டுல அவளுக்கு தெரியாமைக்கு மதில் குதிச்சு கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் தான் கூட்டிட்டு வந்திருக்கார். லாட்டுங்கிறது பிரம்மானந்தாவா வந்தார். சுவாமி பிரம்மா முதல் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ணா மிஷன். இவெல்லாம் கூட்டிட்டு வந்ததே பெரிய ப்ராசஸ். சசி மகாராஜ் தான் ராமகிருஷ்ணானந்தா. சென்னை மிஷன் இருக்கே மெட்ராஸ் மயிலாப்பூர்ல, அதை ஸ்தாபனம் பண்ணவரே சசி மகாராஜ் தான். ராமகிருஷ்ணா இவெல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு ரொம்ப பாடுபட்டார் விவேகானந்தா நிறைய. அப்போ இவ சாப்பிடுறது கஷ்டப்படுறான். லிட்டரலா சொல்ல போனா என்ன, படிப்பு முடிஞ்சாச்சு, வேலை இல்லை, படிப்பும் பாதி முடிஞ்சிருக்கும் பாதி முடியலை, இப்படி இருக்கா. பிக்ஷைக்கு தான் பிக்ஷை எடுத்து தான் ஆகாரத்தை எடுத்துட்டு இருந்தா. பிக்ஷைக்கு போறத கூட ஒருத்தர் தான் பிக்ஷைக்கு போகலாம். ஏன்னா எல்லாருக்கும் சேர்ந்து போனா என்னன்னா, எல்லாருக்கும் உள்ள போறதுக்கு கிட்டிக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லையா, ஒத்த வஸ்திரம் தான் இருக்கு. யாரு பிக்ஷைக்கு போறாளோ பாக்கி எல்லாரும் கௌபீனத்தை கட்டிட்டு இருப்பா, யாரு பிக்ஷைக்கு போறாளோ அவ மாத்திரம் அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு போய் பிக்ஷை எடுத்துட்டு வருவா. இப்படி இருந்தா. இதுல இப்படி இருந்த சமயத்துல பரமஹம்சருடைய ஒரு சிஷ்யன், கிரகஸ்த சிஷ்யன் சுரேஷ் அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த சுரேஷுக்கும் நிறைய அனுபவம் உண்டு. அது ஃபுல்லா இல்லை சொல்லலை, என்ன சொல்றேன் பாருங்க. இந்த சுரேஷ்க்கு ஒரு நாளைக்கு ஆஃப்டர் சித்தியானதுக்கு அப்புறம் ஒரு நாள் சுரேஷ் வந்து ஆபீஸ் விட்டு கலைச்சு படுத்துட்டு இருக்கார். சாயங்காலம் அப்படி வந்து படுத்துட்டு இருக்கிறத பிரத்யட்சமா வந்து நிற்கிறார் பரமஹம்சர். பிரத்யட்சமா வந்து நிற்கிறார். சுரேஷ் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஏன் இந்த சுரேஷ் முன்னாடி வந்திருக்காருன்னா, சுரேஷ் கொஞ்சம் பைசா சம்பாதிக்கக்கூடியவர், பைசா இருக்கக்கூடியவர். அப்போ அவர்கிட்ட வந்து நின்றுட்டு, ஏண்டா நான் இருக்கிறது வரைக்கும் என்ன, இவர் இருக்கிறது வரைக்கும், பரமஹம்சர் இருக்கிறது வரைக்கும் இந்த காசிப்பூர் கடைசியில இந்த தோட்டத்துக்கு காசிப்பூர் தோட்டம்னு பேரு, அங்க வாடகை சுரேஷ் தான் கொடுத்துட்டு இருந்தார். நான் இருக்கிற வரைக்கும் கொடுத்தையே, நான் போனதுக்கு அப்புறம் என்னையே நம்பிட்டு அந்த பசங்க அங்க கஷ்டப்படுறதே, அவளை திரும்பி பார்க்கறது இல்லையே நீங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே அப்பவே எடுத்தார் ஓட்டம். நேர இவ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார், இந்த வாராநகர் இடத்துக்கு வந்தார். வந்து சுரேஷ் விவேகானந்தர்கிட்ட சொல்றார், நரேன் குரு மகாராஜ் வந்தார், எப்படி இருக்கும் இவர்
இவ்வளவுதான் ரியாக்ஷன். ஏன் நான் சொல்ல வந்தேன், அப்ப கூட ஈவன் தோ ஹி ஹஸ் ரியலைஸ்ட் சம்திங், அப்ப கூட இதுல ஆச்சரியம் காட்டுறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு அந்த அளவுக்கு ரேஷனலா இருக்கார். என்ன இதெல்லாமே ஆச்சரியம் அல்லான்னு சொல்லிடுறது உபனிஷத்தை. நீங்க என்ன வேணா காட்டுங்கோ, பிரகிருதியில இருந்து தான் எடுத்து தரேன், என்ன வேணா இருக்கட்டும், வாட் எவர் திங், குங்குமம் ஆகாசத்துல இருந்து எடுக்கிறதோ எது வேணா இருக்கட்டும், என்ன வேணா எடுங்கோ, எல்லாம் பிராகிருதமான விஷயத்தை தான் எடுத்து தரேன் இருக்கு இல்லையா. இந்த சித்திகள் எல்லாம் காட்டப்பட்ட இடத்துல எல்லாமே பிராகிருதமான விஷயம் தான். ஆச்சரியம்ங்கிறது ஒன்னத்தான் உபனிஷத் சொல்லித்து, ஆச்சரியோ வக்தா குசலோஸ்ய லப்தா அப்படின்னு தான் கடோபனிஷத் சொல்லிடுது. ஆச்சரியங்கிறது என்னன்னா, எவன் ஒருத்தன் அப்ராகிருதமான பிரம்மானுபவத்தை பிரதானம் பண்றானோ அவனை ஆச்சரியம் சொல்லிட்டு. அது ஒண்ணுதான் ஆச்சரியம். பாக்கி எல்லாமே இங்கேருந்து அங்கேருந்து கொண்டு வருது, அங்கேருந்து இங்கே கொண்டு வருதுதான். ருத்ராட்சம் எடுக்கிறதோ சாலிகிராமம் எடுக்கிறதோ whatever, இதுதான் அப்ப ரேஷனலா இருக்கணுங்கிறது தான் பிரதானம். அப்போ ஏன் சொல்ல வந்தேன், இந்த மனனம் அப்படிங்கிறது கேட்டதை வச்சு அதை அசை போடுறத, அந்த ரேஷனல், அந்த அனுமானங்கிற அந்த ரேஷனாலிட்டியை கூட அதுல உள்ள போட்டு சேர்த்து அதை மனனம் பண்றதுக்கு தான், அதை போட்டு அசை போடுறதுக்கு தான் அந்த மனனம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மனனத்தினுடைய ஸ்தானம் எங்க இருக்கு, இந்த சரித்திரத்துல இருந்து பார்த்தா சுமதியினுடைய ஆசிரமத்தில் இருக்கு. பேரே சுமதி, மதி விஷயமா இருக்கு, அதுவும் சுமதி. இந்த சுமதியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். சுமதியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். இவர் தான் தம்பி, அகஸ்தியருடைய தம்பி. சுமதி கிட்ட ராமர் சுவாகதம் பண்ணார், ராமர் அவரை பூஜை பண்ணார், அவர் ராமரை பூஜை பண்ணார். ரெண்டு இந்த பக்கம் நடந்தது. அங்க இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி ராமரை தங்க வைக்கிறார். சுமதி தங்க வைக்கிறத அகஸ்தியரை பத்தி ராமர் சுமதி கிட்ட கேட்கிறார். அகஸ்தியரை பத்தி சுமதி ராமனுக்கு லக்ஷ்மணனுக்குமா சொல்றார். வேற ஒன்றும் சொல்லலை, வாதாபி இல்வாதிங்கிற ரெண்டு பேருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இஹை கதா கில க்ரூரோ வாதாபிரிதி சேல்வலஹ பிராதரோ சவிதாவஸ்தாம் பிராமணக்னோ மகாசுரோ தாரயன் பிராமணம் ரூபம் இல்வலஹா சம்ஸ்கிருதம் வதன். இதுல இருந்து தெரியறது, பிராமணனா இருந்தா சம்ஸ்கிருதம் பேசினாதான் பிராமணன். ஆத்மந்த்ரயதி விப்ரான்ஸ சாதமுத்திஸ்ய நிக்ரணஹா. அது சொல்லப்படுறது, ஒரு நல்ல ஒரு பிராமணனை பார்த்தா சார்தம் பண்ணிடணுமா, கிடைக்காது. நல்ல பிராமணனை பார்த்தா, அதுவும் சாமவேதியனை பார்த்தா உடனே சார்தத்துக்கு வர்ணம் பண்ணிடுங்கிறது. நல்ல ஒரு பிராமணனை பார்த்தா இவன் என்ன பண்ணுவாளா, இந்த இல்வாலியும் பார்த்தாப்பி இல்வாலஹா நினைக்கிறா. இல்வாலன் பேரை விட்டுருங்க, நமக்கு அந்த இலூசன் சப்தம் தான் மாத்திரம் தான் பிரதானம். ஸோ இந்த வாதாபி, இந்த தம்பி அண்ணா தம்பிகள் சேர்ந்து இதுல வாதாபி என்ன பண்ணுவானா, வாதாபி பிராமண ரூபம் எடுத்துவனா. பிராமண ரூபம் இல்வாலஹா சும்மா, இல்வாலன் பிராமண ரூபம் எடுத்துவனான். அவன் பிராமண ரூபம் எடுத்துண்டு தாரையன்னு பிராமணன் ரூபம் இல்வலஹா, இல்வலன் பிராமண ரூபம் எடுத்துண்டு சம்ஸ்கிருதம் பேசிண்டு இந்த வாதாபிய நல்ல மேஷ ரூபம் எடுத்துண்டு பத்தில ஆரம்பத்துல சொன்ன அந்த சரித்திரத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் வருது. வேதத்துல சொல்றது சொன்னேன் இல்லையா, பிராமணனோட கூட அக்னி அஜம் பிராமணன், இது மூணுமே அதுதான் சொல்ல வந்தேன். இது மூணுமே முகஸ்தானத்திலேருந்து வருதுங்கிறதுனாலே தஸ்மாத் பிராமணோ முக்கிய அப்படின்னு, முகஸ்தானத்திலேருந்து வருதுங்கிறதுனால முக்கியம். தத்தித பிரத்யம் இங்கதான் இருக்கு ஆக்சுவலி அப்படின்னு ஒரு விட்டுருக்கோம். அது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா இருக்காங்கிறதுனால சொல்லிட்டேன். அப்படி அந்த எந்தெந்த ரிஷி இந்த வாதாபிய அஜரூபமா இருக்கப்பட்ட அந்த வாதாபி மேஷரூபம், அஜரூபம் கூட இல்லை மேஷரூபம், இந்த மேஷரூபமா இருக்கப்பட்ட வாதாபிய நல்லா பாகம் பண்ணி நல்லா அவளை சாப்பிட வச்சு, இல்லவன் என்ன பண்ணுவேன்னா, ஏ வாதாபி வெளியில வா அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிட்டா இந்த இல்வலன் அஜரூபம் மேஷரூபம் எடுத்துட்டு இருக்கானே,
இவளுடைய வயத்தை கிழிச்சுண்டு வெளியில வருவார். இது அகஸ்தியர்கிட்ட இவ ட்ரை பண்றா. ஆனா அகஸ்தியர் உத்தம பிராமணன் மாத்திரமல்ல, கொஞ்ச நாளா இந்த பக்கம் பிராமணால யாரையுமே காண கிடைக்கிறது இல்லை. திடீர்னு இவர் தான் வந்தார், அகஸ்தியர். அகஸ்தியர் வந்தார், அகஸ்தியரை பார்த்தார். அகஸ்தியரை பார்த்து இதே செய்யும் ரிப்பீட் பண்ணப்பட்டது. இல்ல பிராமண ரூபத்தை போட்டுனான், வாதாபி மேஷ ரூபத்தை எடுத்துட்டான். அகஸ்தியருக்கு சார்தம் பண்ணி வர்ணம் பண்ணி சார்தம் பண்ணி இந்த அகஸ்தியருக்கு இந்த மாம்சத்தை சாப்பிட்றதுக்கு கொடுத்தா அகஸ்தியர் அதை வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்டு யதாபூர்வம் இல்லவன் சொன்னான், ஏ வாதாபி வெளியில வா அப்படின்னான். இவர் ஏப்பம் விட்டுட்டாராம், ஓம்னு விட்டாராம், ஓம்னு விட்டுட்டாராம். என்ன எடுத்து வாதாபி ஜீர்ணமாயிட்ட இல்லவலன் வாதாபி ஜீர்ணமாயிட்டான். அதுக்கப்புறம் வெளியில வர முடியல. சோ அப்ப அகஸ்தியர் கேட்கிறார், வாதாபே நிஷ்கிராமஸ்யேதி ஸ்வரேண மகதாவதன்னு சொன்ன உடனே அப்ரவீத் பிரகசன் தீமான் அகஸ்தியோ முனி சத்தமஹா குதோ நிஷ்கிராமிதம் சக்தி மயா ஜீர்ணஸ்ய ரக்ஷசஹ பிராதஸ்து மேஷரூபஸ்ய கதஸ்ய யமசாதனம். போயிட்டான், அவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான். சோ இந்த அகஸ்திய மகர்ஷி எப்பேற்பட்ட மகர்ஷின்னா அதுன்னு சொல்றார். விந்திய பர்வதம் இருக்கே, இந்த விந்திய பர்வதமானது சூரியனுடைய சஞ்சாரத்தை தடை போட்டுதான். சோ சூரியனுடைய சஞ்சாரத்தை தடை போட்ட விந்திய பர்வதத்தை தட்டி தாழ்த்தி அதை தாண்டினார். அப்படிங்கிறதுனாலே அவருக்கு அகஸ்தியா அப்படின்னு பேர். இன்னொன்னு அகஹா அப்படின்னு சொன்னா, அகம் சொன்னா மலை, எங்கும் போக முடியாதது, நீங்க முடியாததுக்கு. அகஹா சொன்னா குடம் அப்படின்னு அர்த்தம். குடத்திலிருந்து வந்தார் என்கிறதுனாலேயே அவரை அகஸ்தியர் அப்படின்னு சொல்றோம். குடமுனி தமிழ்ல சொன்ன, கும்பமுனி. சரி, இப்படி சரித்திரத்தை அமைச்சிருக்கார் பகவான். ஆனா சரித்திரத்தை அமைச்சா வால்மீகி ஒரு பெரிய மேஜிக்கை இங்க சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார் இந்த சரித்திரத்துல, அந்த பேர்கள் உட்பட. சோ சுமதியினுடைய ஆசிரமத்திலிருந்து இதெல்லாம் கேட்கப்படுறது. அகஸ்தியரை பத்தி மனனம் ஆயிருக்கு, அகஸ்தியரோட விஷயங்கள் மனனம் ஆயிருக்கு. நேரா அங்கிருந்து புறப்பட்டு அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போறான். அந்த ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்னா தட்சிண திசையில இருக்குங்கிறது, தட்சிண திசையில இருக்கு. அந்த ஆசிரமத்துக்குள்ள பிரவேசிச்ச உடனே அகஸ்தியர் உள்ள உட்கார்ந்து அக்னியில ஹவனம் பண்ணிட்டு இருக்கார். அக்னி, அகஸ்தியர் வானப்பிரஸ்தாசிரமி, அதனாலேயே ராமனுக்கு அகஸ்தியர் பூஜை பண்றார், வானப்பிரஸ்த ரீதியா பூஜை பண்றார் அப்படின்னு சரித்திரம் சொல்றது, கதை சொல்றார். வானப்பிரஸ்த ரீதியா பூஜை பண்ணும்போது அகஸ்தியரே சொல்றார், ராமா அக்னிக்கு ஆகுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆதித்யம் பண்ண முடியும். அக்னிக்கு ஆகுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதித்யம் பண்ணி அதில் அர்க்கிய பாத்தியாதிகள் எல்லாம் பண்ணி ராமனுக்கு அகஸ்தியர் உடனே ராமனுடைய பாதத்தை கிரகிச்சுக்கிறார். ராமன் அகஸ்தியரை நமஸ்காரம் பண்றார். அகஸ்தியர் ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அகஸ்தியர் உள்ள உட்கார்ந்து ஹவனம் பண்ணிட்டு இருக்கிற வேளையில ராமன் லக்ஷ்மணால் சீதை வெளில வந்து நிற்கிறா. அகஸ்தியருடைய சிஷ்யன் வெளில வந்தார். சிஷ்யன் வெளில வந்த உடனே அந்த சிஷ்யன் கிட்ட லக்ஷ்மணர் பேசுறார். இது ராஜா தசரதன் இருந்தார், அவருடைய புத்திரன் ராமன், அந்த ராமனுடைய பக்தன் லக்ஷ்மணன் அப்படின்னு நான், இந்த ராமனுடைய பத்னியான சீதை, நாங்க 3 பேரும் அகஸ்தியர் தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம். நான் ராமனுடைய அனுகூலமான பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் லக்ஷ்மணர். அனுகூலஸ்ச பக்தஸ்ச எதிதே ஸ்ரோத்ரமாகதா, கேட்டையா கேட்கிறார். உடனே சிஷ்யன் போய் அகஸ்தியர்கிட்ட சொல்றார், இப்படி ராமனாம் லக்ஷ்மணனாம் சீதையாம் தசரதனுடைய குமாரர்களாம் உங்களை பார்க்க வந்திருக்காளாம், வர சொல்லாமா அப்படின்னு கேட்ட உடனே அகஸ்தியர் கேட்கிறார், கிமசௌ ந பிரவேசிதா, ஏன் அவளை உள்ள விடலை, ஏன் அவ உள்ள வரலை, அவ உள்ள வர வேண்டிய வஸ்து, வெளியே நிற்கக்கூடிய வேண்டியவா இல்லை, உள்ள வர வேண்டியவா, அவளை உள்ள விடும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியரே வெளில வந்தார். உடனே ராமர் சொல்றார், லக்ஷ்மணா அகஸ்தியரே வெளில வரார் பாரு,
அகஸ்தியர் நமஸ்காரம் பண்ணி அகஸ்தியர் உள்ள கூட்டு போய் ஸ்தானங்களை காட்டி கொடுக்குறாரு. ஸ்தானங்களை காட்டி கொடுக்கறத பிரசாந்தமா இருக்கார் அகஸ்தியர். அகஸ்தியருடைய ஆசிரம சன்னிவேஷமும் பிரசாந்தமா இருக்கு. உள்ள போன உடனே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு நிம்மதி அங்க எல்லா இடத்துலயும் பார்க்க முடியறது ராமனால. அங்க சொல்றா, சதத்ர பிரம்மணஸ்தானம் அக்னேஸ்தானம் ததைவச்ச விஷ்ணோஸ்தானம் மகேந்திரஸ்ய ஸ்தானம் செய்வ விவஸ்வதः சோமஸ்தானம் பகஸ்தானம் ஸ்தானம் கௌபேரமேவச்ச தாதுர்விதாதுஸ்தானம் ச வாயோஸ்தானம் ததேவச்ச ஸ்தானம் ச பாசகஸ்தஸ்ய வருணஸ்ய மகாத்மனः ஸ்தானம் செய்வ காயத்ரியாः வசூனாம் ஸ்தானமேவச்ச ஸ்தானம் ச நாகராஜஸ்ய கருடஸ்தானமேவச்ச கார்த்திகேயஸ்ய ச ஸ்தானம் தர்மஸ்தானம் ச பஷ்யதி. ராமன் 25 ஸ்தானங்களை பார்க்கிறார். இதை எண்ணினோமானா 25 ஸ்தானங்கள் வரும். விஷ்ணோஸ்தானம் விஷ்ணுனுடைய இடம் முதல்ல விஷ்ணு வச்சுட்டார். அப்புறம் மகேந்திரனுக்கு உண்டான ஸ்தானம், அப்புறம் விவஸ்வான் அப்படின்னா சூரியனுக்கு உண்டான ஸ்தானம், அப்புறம் சோமனுக்கு உண்டான ஸ்தானம், சோமனுக்கு உண்டான ஸ்தானம், பகன் அப்படிங்கிற தேவதைக்கு உண்டான ஸ்தானம், குபேரனுக்கு உண்டான ஸ்தானம், தாத்தா விதாதாக்கு உண்டான ஸ்தானம், வாயுக்கு உண்டான ஸ்தானம், வருணனுக்கு உண்டான ஸ்தானம், பாசகஸ்தனான வருணனுக்கு உண்டான ஸ்தானம், காயத்ரிக்கு உண்டான ஸ்தானம், அஷ்ட வசுக்கள் இப்ப 10ஆச்சா, அடுத்தது 18 எண்ணிங்கோ. அஷ்ட வசுக்களுக்கு உண்டான ஸ்தானம், 19 நாகராஜனுக்கு உண்டான ஸ்தானம், 20 கருடனுக்கு உண்டான ஸ்தானம், 21 கார்த்திகேயனுக்கு உண்டான, தப்பா எண்ணிட்டேன் போல் இருக்கு. எப்படி பார்த்தாலும் 25 வரும். இங்க ஸ்தானங்களை பார்த்தாலும் 25 வரும். இப்படி வரத்த இந்த 25 ஸ்தானங்களையும் ராமச்சந்திர பிரபு பார்க்கிறார். இந்த இடத்துல என்ன ஆயிடுறது, பாஷ்ய கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, வியாக்கியான கிரந்தங்கள். இந்த வியாக்கியான கிரந்தங்கள்ல கவியினுடைய ஹிருதயத்தை விட வியாக்கியாதாக்களுக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வியாக்கியாதாக்களே பண்ணிட்டான். வியாக்கியாதா வேத்தி நோ கவிஹி அப்படின்னு. அதனால என்னன்னா தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட புகுத்துறது. ராமாயணம்ங்கிறது அபேதமான ஒரு கிரந்தம். ராமாயணத்துல எந்த தேவதைகளுக்குமே பேதம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல இவ்வளவு ஸ்தானங்களை சொன்னேன் இல்லையா, விஷ்ணுவுக்கு ஸ்தானம் இருக்கு, பிரம்மாவுக்கு ஸ்தானம் இருக்கு, இந்திரனுக்கு, மகேந்திரனுக்கு, வருணனுக்கு, சோமனுக்கு, இவளுக்கு எல்லா ஸ்தானம் இருக்கு அப்படின்னு சொல்றத ஒரு தேவதைக்கு மாத்திரம் இங்க ஸ்தானம் சொல்லப்படலையே. ருத்ரனுக்கு ஸ்தானம் சொல்லப்படலையே. ருத்ரனுக்கு இல்லையா ஸ்தானம் இல்லையா அப்படின்னா, சாட்சாத்து தட்சிண திசையில அகஸ்தியர் இருக்கார் என்கிறதுனாலேயே அகஸ்தியரே தட்சிணாமூர்த்தி, அவரே ருத்ரன். அதனால தனியா அங்க ஒரு ஸ்தானம் தேவைப்படுறது இல்லை. பட் சில சமயத்துல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சொன்னேனே, தேவதைகளை தாமசீக தேவதைகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல போட்டு சில வியாக்கியாதாக்கள் என்ன பண்ணிடுறா, அங்க தாமசீக தேவதை ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்றான். அது பூர்வபட்சமா கூட அந்த வியாக்கியானத்தை எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு டிபேட்டுக்கு கூட அந்த வியாக்கியானத்தை தேவையில்லை. ஏன்னா ராமச்சந்திர பிரபுவே தன்னை பத்தி சொல்லிக்கிறத இந்த மாதிரி யுத்தம் யாரால பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். மூலபல சைன்ய யுத்தத்தை முடிச்சுட்டு சொல்றார், இந்த மாதிரி யுத்தம் மமவா திரையம்பகசியவா அப்படின்னு. எனக்கோ பரமேஸ்வரனுக்கோ தான் இந்த மாதிரி யுத்தம் பண்ண முடியும். மேலும் வால்மீகி பகவானுக்கு பரமேஸ்வரன் கிட்ட இருக்கப்பட்ட ரெவரன்ஸ் ஆரம்பத்திலே பார்க்க கிடைக்கிறது. விஸ்வாமித்திரர் கூட ராமலட்சுமணர் பொறுத்த குமாராவிவ பாவகி அப்படின்னு சொல்றார். பரமேஸ்வரன் நடந்து போக பக்கத்துல விக்னேஸ்வரனும் ஷண்முகருமா நடந்து போறாதுன்னு சொல்றார். கங்கா அவதரண சரித்திரம் சொல்றத பூரா பரமேஸ்வரனை வால்மீகி வர்ணிக்கிற மாதிரி வேற காண கிடைக்காது. அப்படி இருக்கிறத தட்சிணை அப்படிங்கிற அந்த சொல்லிலிருந்தே, தட்சிணம் அப்படிங்கிறது அந்த சொல்லிலேருந்தே தட்சிணாமூர்த்தியிலேருந்து தான் தட்சிணமே வந்திருக்கு. தட்சிணத்திலேருந்து தட்சிணாமூர்த்தி வரல, தட்சிணாமூர்த்தியிலேருந்து தான் தட்சிணம் வந்திருக்கு. தட்சிணேத்தி பிரதட்சிணம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த தட்சிணாமூர்த்தி
என்னுடைய சொரூபமாகவே அகஸ்தியர் இருக்காருங்கிறதுனால ருத்ரனுக்கு ஸ்தானம் கொடுக்கப்படலை. அதுதான் விஷயம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். கதையில சொன்ன உடனே வாதாபி இல்வலன் இல்லைன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா? ஆரம்ப சரித்திரம் இந்த இடத்துல ஆரம்ப சரித்திரம் மாண்டகர்ணியினுடைய சரித்திரம் சிரவணத்தை பத்தி சொல்றது சொன்னேன். சுமதியினுடைய அந்த இடத்துல ராமன் ஒரு நாள் தங்கிறது அப்படிங்கிறதே மனனத்தை குறிக்கிறதுன்னா இந்த இடம் நிதித்தியாசத்தை குறிக்கிறது. நிதித்தியாசனம் நிதித்தியாசத்தை குறிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அந்த சரட அழிப்போம். அகஸ்தியர் குடத்திலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்றத, குடத்துக்கு இன்னொரு பேர் என்ன? கும்பம் அப்படின்னு பேர். சம்ஸ்கிருத வியாகரணத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, ஸ்வார்த்தே கிப், இல்லையோ? கிப் கிப்பா கிப் கிப் கிப். பாணினியோட சூத்திரம் படிக்கணுமான முதல்ல கொஞ்சம் வாய்க்குள்ள எக்ஸசைஸ் கொடுத்துட்டு நாக்கு 2 நாக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அப்புறம் படிக்க ஆரம்பிக்கப்படும். அது என்ன அர்த்தம்னா, பாலகா அப்படின்னு சொல்றோமா, பாலகா இதே அர்த்தம் வருது அப்படின்னா ஒரு கா கூட அங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சூத்திரம். பாலகா இஸ் ஈக்குவல் டு பாலகா. அதே மாதிரி அந்த ரூல் இங்க எடுத்துக்கிறோம். கும்பம் இஸ் ஈக்குவல் டு கும்பகம். கும்பகம் அப்படிங்கிறது எதுல வருதுன்னா, பிராணாயாமம் 3 தரத்துல பொதுவா சொல்லப்படுறது. என்னோட அபிப்பிராயம் 4 இருக்குதுன்னு சொல்லுவேன். ஒண்ணு ரேச்சகம், இன்னொன்னு பூரகம், 3வது கும்பகம். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ்ல சொன்னா புரிஞ்சிட போறது. இன்ஹைல், எக்ஸைல், சஸ்டெயின். 4வது சொன்னேனே, அதுக்கு வாஸ்தவமா அது சமாதி ஸ்திதியோடு கூட கனெக்ட் பண்ணி விடப்பட்டது. அதுக்கு பேர் என்னன்னா கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எந்த இடத்துலயுமே சாட்சாத்கார அனுபவம் கிடைக்கிறது இந்த கேவல கும்பக ஸ்திதியில தான். இது பாகவதத்துல பிரசித்தமா பார்த்ததான துருவ சரித்திரம். இந்த துருவ சரித்திரம் அவன் சாட்சாத்காரத்தை அனுபவிக்கிறது எதுலன்னா அந்த கேவல கும்பக ஸ்திதியில. 5வது முதல் மாசத்துல இருந்து ஒரு லோக விஷயத்தையா விட்டு 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 வெளி 4 மாசம் ஆனோடனே வெளியில இருந்து வாயு எடுக்கிறதையும் விட்டான். உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியை வச்சுட்டான். தஸ்தௌ தாணுகு இவ அச்சலஹா அப்படின்னு அந்த கேவல கும்பக ஸ்திதியில ஏன் நம்ம வெளியிலேருந்து எனர்ஜி எடுக்கிறோம்? வை வி நீட் ஏ கால்குலேட்டர். ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தொடங்குவோம். ஏன் கால்குலேட்டர் வேண்டி இருக்கு? மனசு பிரெயின் ஓட மாட்டேங்கிறதுங்கிறதுனால கால்குலேட்டர் வச்சுட்டு கூட்டின்னு இருக்கோம், குறைச்சுட்டு இருக்கோம், மனசு சப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கால்குலேட்டர் இல்லாம இருந்த காலத்துல கூட்டின்னு குறைச்சும் கம்மி பண்ணிட்டு வேணா குறைக்கிறதுக்கு என்ன சொல்லுவா? சப்ராக்ஷனுக்கு என்ன சொல்லுவா தமிழ்ல? கழிக்கிறது. எல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தா. அதனால நமக்கு உள்ள சக்தி ஆக்டிவ் அல்ல என்கிறதுனாலதான் வெளியில இருந்து ஆகரிச்சுக்கிறோம். இதேதான் ஆகார விஷயத்திலையும். ஆகார விஷயத்துல என்ன நடக்கிறதுனா, உள்ள பிராணசக்தி ஆக்டிவ் ஆகிடுத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடக்கப்பட்டதே ஆகாரத்தினுடைய இன்டேக் குறையும். 2வது ஜலம் எடுத்துக்கிறதுனுடைய இன்டேக் குறையும். அந்த பிராணசக்தி பூர்ணமா ஆக்டிவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனுடைய அறிகுறி என்னன்னா, ஜலமும் வெளியில இருந்து உள்ள ஜலமும் உள்ள போகாது, ஆகாரம் உள்ள போகாது, காத்த மாத்திரம் பக்ஷிச்சுண்டு நடப்பேன். வெளியில காட்டிக்கிறதுக்குன்னு வேணுமான ஒரு கிளாஸ் பாலோ ஒரு கிளாஸ் மோரோ சாப்பிடுவேன். இப்படி இருக்கும். இது உள்ள பிராணசக்தி ஆக்டிவ் ஆயிடுத்து அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்திதி. அப்போ இந்த கும்பகம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம இப்ப வெளியிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு பூரகம்னு பேரு, இன்ஹைல் பண்றது. ரேச்சகம் அப்படின்னா எக்ஸைல் பண்றது. சோ இந்த கும்பகம் அப்படிங்கிறது என்னதுன்னா, வெளியில இருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதை நிறுத்தி வைக்கிறோமே, உள்ள தக்க வச்சுக்கிறோமே, 4 செகண்ட் ஆகுது. அதுக்குதான் கும்பகம்னு பேரு. அகஸ்தியரை சொல்றத இந்த கும்பகம்னு சொல்றாரு, உள்ள தக்க வச்சுக்கிறாருன்னு சொல்றாரு கதையில. டெக்னிக்கலி பாருங்க, கொஞ்சம் டெக்னிக்கலி இருக்கும், புரியாம இருக்காது, சும்மா கேட்டுங்கோ. உள்ள எடுக்கக்கூடியவர் கும்பத்திலேருந்து கும்பகம், கேவல கும்பகம் சொன்னேனே. இந்த கேவல கும்பகம் என்னன்னா, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, குருவனுடைய சரணஸ்பர்சத்தால தான் அது கிடைக்கும்னு சொல்றது. குருவனுடைய சரணஸ்பர்சம் ஹிருதயத்துல படுறத, ஹிருதயம்
வாஸ்தவமா ஹார்ட் இருக்கே, அது 4 சேம்பரோடு இருக்கு. ஆனா 2 சேம்பர் தான் எப்பவுமே பிரவர்த்திக்கிறது, பாக்கி 2 பிரவர்த்திக்காம இருக்கு. அந்த 4ஆமത്തെ சேம்பரும் திறந்துடுத்து வச்சுக்கோ, வெளில இருந்து காத்த கூட எடுக்க வேண்டிய தேவையில்லை. உள்ள இருக்கப்பட்ட பிராணனே போருமானது. ஆனா இப்ப நான் சொல்றது எல்லாமே இப்படி எல்லாம் இருக்குமா அப்படிங்கறத கூட நம்மளால நம்புறதுக்கு முடியாது. முதல்ல இது இப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குங்கிறத சாதாரண ஜனங்களால கேள்வி கூட பட்டிருக்க முடியாது. ஆனா இவ்வளவையும் பண்ணி காட்டினார் 120 வருஷத்துக்கு முன்னாடி தட்சிணேஸ்வரத்துல பரமஹம்சர். டாக்டர் வந்து பாக்குறான், சிவன் சார் இருந்தார் கரெக்ட். சாப்பிட்ற தண்ணி சிவன் சார் திருத்தம் எடுத்துக்கிறது இல்லை. இல்ல பரமஹம்சரோட விஷயத்துல என்னன்னா, அது இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டு லெவல்ல போகிறத, வெளி மூச்சிருக்கே அது எடுக்காமக்கி இந்த சமாதி பாவ சமாதி இருக்கிறத மூக்குல விரல வச்சு பார்ப்பாளாம். சுவாசம் இருக்காதாம், வெளியில வரவும் செய்யாதான், உள்ள போகவும் பண்ணாதான். கண்ணிமே இருக்கே கொட்டாம இருக்குமா, ஹார்ட் பீட்டு துடிக்காம இருக்குமா. பார்த்தா செத்து போயிடுத்து நினைச்சுப்பா. அவர் ஊர்ல அவரையே என்ன சொல்லிட்டு இருந்தாலாம், சின்னத்துல ஒரு நாளைக்கு 7 வாட்டி செத்து பழைக்கிறவன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். தபோவனம் பெரியவாளுக்கு கூட அப்படித்தான் ஆச்சு. தபோவனம் பெரியவாளுடைய அந்த கடைசி சமாதி ஸ்திதி வந்தப்போ எல்லாரும் நினைச்சா, இப்ப அடிக்கடி இப்படி இப்படி போயிட்டு வரப்பட்டவர் தானே வந்துருவாருன்னு நினைச்சா. 3 நாள் வரைக்கும் பாத்துருங்கோ அப்படின்னு எல்லா மடத்துல இருந்து எல்லாம் சொல்லியிருக்கா. கிருஷ்ணபிரமணியன்னா எழுதி கொடுத்திருக்கா. ஹரிதாஸ்கிரி சுவாமிகள்ட்ட எழுதி கொடுத்தேன் அப்படின்னு அண்ணா போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறத 3 நாள் ஆச்சு, எந்த விதமான அறிகுறியும் வரத்துக்கு காணலை. இப்படி இருக்கிற வெளியில வரணும் அப்படின்னா, அந்த சமாதியிலேருந்து வெளியில வரணும்னா சுத்தி வர உட்கார்ந்து பிரணவமோ, அதாவது ஓம்காரமோ, பகவான் நாமமோ, கீர்த்தனங்களோ, பகவத் விஷய கீர்த்தனங்களோ சொல்றத அவ வெளியில வருவா. அந்த பிரச்சனை கலந்து பிரச்சனையிலேருந்து நீங்கி வெளியில வருவா. ஆனா அது ஒண்ணுமே சம்பவிக்கல. அப்ப 3 நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், மேல கிடையாது. சொல்லித்தான் அப்புறம் சமாதி உட்கார்றதுன்னு சமாதி இருக்கிறதுன்னு சொல்றது. அந்த கேவல கும்பக ஸ்திதி எப்ப கிடைச்சிடுத்தோ அந்த நேரம் சாட்சாத்காரம்ங்கிறது சொல்லப்படுறது. இப்ப நம்ம திருப்பி அகஸ்தியர் விஷயத்துக்கே வருவோம். அகஸ்தியர் விந்திய பர்வதத்தை அடக்கினார் அப்படின்னு சொல்றா இல்லையா. இந்த விந்திய பர்வதத்தை அடக்கினார்னா ஏன் அடக்கினார்னா, சூரியனுடைய சஞ்சாரத்துக்கு, சூரியனுடைய பிரகாசத்துக்கு அது தடையா இருந்தது. அதனால விந்தியத்தை அடக்கினார். அப்படின்னா இந்த இடத்துல விந்தியம்ங்கிறது அவித்யை, சூரியன் அப்படிங்கிறது ஞானம். இந்த ஞானத்துக்கு தடையா இருக்கக்கூடிய அவித்தியை அடக்கி வச்சிருக்காருங்கிறதுனாலேயே அவர் அகஸ்தியர் அப்படிங்கிற பேரை சொல்றோம். ஏன்னா ஒரு கதை இப்படி இருக்கட்டும், கதையை நம்ம நம்ப வேண்டாம் இல்லை. ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா, எங்கேயோ இருக்கிற சூரியனுக்கு இங்கே இருக்கிற ஒரு மலை தடையா வருமா? அது மாத்திரம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அந்த அவித்ய அஜ்ஞான துவாந்த வித்வம்சா, அவ்வளவுதான். சுருக்கமா சொல்ல போனா அஜ்ஞானம்ங்கிற அந்த இருளை நீக்கினவர். அதனாலே அகஸ்தியா. இந்த அகஸ்தியர் இப்ப என்ன பண்றாரு பாருங்கோ. இந்த சரித்திரத்தை ஒரு கதை சொன்னோமே, வாதாபி இல்வலன்னு அந்த கதையை பார்த்தலானா அகஸ்தியர் என்ன பண்ணார் அப்படிங்கிற அகஸ்தியருடைய அந்த யோகியான ஒரு அகஸ்தியருடைய நிலையை நமக்கு புரிஞ்சுட்டுலாம். இல்வலஹா அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்னேனே, இலுங்கிற சப்தம் போரும் அப்படின்னு சொன்னேனே. இலுங்கிற சப்தம் தாது பாடத்துல பார்த்தீங்கன்னா இலு சொப்ன க்ஷேபணயோகோ அப்படின்னு சொல்றது. இலு சொப்ன க்ஷேபணயோகோ. இலுனா இலத்தி தூங்குறது, இல்லாட்டினா விடுறது அப்படின்னு அர்த்தம். க்ஷேபணம் அப்படின்னு நம்ம ரீதிக்கு எடுத்துட்டோம் வச்சுக்கோ. க்ஷேபணம்னா அப்ப என்னன்னா ரேசகம் விடுறது இல்லையா, காத்துல விடுறதுன்னு இருக்கு. க்ஷேபண யோகங்கிறத காத்துல விடுறது, த்ரோ அவுட் பண்றதுதான் க்ஷேபணம்னு பேரு. விடுறதுக்கு ஜஹாதின்னு தான் சொல்லலாம். ஆனா இது காத்துல விடுறது, தூக்கி போடுறது அப்படிங்கிறத இந்த க்ஷேபணம்னு சொல்லுவா. அப்போ ரேச்சகத்தை சொல்றது. இந்த ரேச்சக ரூபமா இருக்கப்பட்ட இல்வலன். வாதாபிங்கிறவன் பூரக ரூபமா இருக்கிறவன். 2 தம்பி தானே இருக்கா, அண்ணா தம்பி. அதுல வாதாபி இல்வலன், ரேச்சகம் பூரகம். கும்பகம் வேணுமே, அகஸ்தியரே கும்பகம். இந்த சமயத்துல உள்ள போனது யாரு அப்படின்னா இல்லலன். வாதாபின்னா உள்ள போயிருக்கான். வாதாபி உள்ள போறான்னு சொன்னாலே அந்த பூரகம் தான் உள்ள போறது.
பூரகம் உள்ள போய் அங்க அதுவும் மேஷ மாம்சம் அப்படின்னே சொல்றான். மேஷ மாம்சம் அப்படிங்கிறத மே ஈஷா இது மேஷ, மே எனக்கு, ஈஷா ஞானம், இதுதான் மேஷம். ஈஷானா ஞானம் தானே. ஈஷானா அம்பரீஷன் அப்படிங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானம் சொல்லியிருக்கா அம்பாதி ஈஷா. அது ஒண்ணு. அம் விஷ்ணு ஈஷா எஸ்யாஸ்தி சஹா அம்பரீஷா. அம் வர 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 ஈஷா ஈஷா ஆசை முமுட்சுத்துவம் முமுட்சுத்துவம் அப்படி வச்சுட்டோமான இந்த மேஷம் இருக்கே எனக்கு அந்த முமுட்சுத்துவம், நான் அந்த எனக்கு மே ஈஷா முமுட்சு, அந்த முமுட்சுத்துவம் வேணும். முமுட்சுத்துவம் இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த முமுட்சுத்துவம் வந்தவனுக்கே, முமுட்சுத்துவம் சொன்னா ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதுக்குதான் முமுட்சுத்துவம்னு பேரு. அந்த முமுட்சுத்துவம் வந்தவனே பார்த்தலன்னா பாதி இல்லை, முக்கால் ஞானிதான். ஏன்னா விவேகமோ வைராக்கியமோ சமதமாதிகளோ இல்லாமக்கு முமுட்சுத்துவம் வந்துடாது. விவேகமும் வைராக்கியமும், அதாவது பகுத்தறிவும் விருப்பு வெறுப்பு இன்மையும் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பார்த்தாலே பாதி ஞானியாத்தான் இருப்பான். அதுல அவனுக்கு மனசு கட்டுப்பாடும் இந்திரிய கட்டுப்பாடும் வந்துடுத்துன்னா அவன் முக்கால் ஞானி ஆயிட்டான். அப்படிங்கிறத அந்த ஞான விஷயத்த இங்க மேஷ என்கிற சப்தத்துல இங்க சொல்லப்படுறது. அந்த சகல விதமான ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிலாசபிய உள்ள எடுத்துக்கிறது தான் இந்த மேஷ மாம்சத்தை சாப்பிடுறதுங்கிற எடுத்துக்கணும். ஏன் இதுக்கு கனெக்ஷன் ஆத்தியாத்மிக ராமாயணத்துல போங்க பாருங்க கிடைக்கும். தெரியறது பல பேர் முகத்தை பார்க்கறதையே புரிய மாட்டேங்கிறதுங்கிறது தெரியறது. இருந்தாலும் கேட்டவங்க புரிஞ்சுக்கும். கொஞ்சம் ஒரு பேஸ் இருந்து அது புரியறதுக்கு தான் உண்டு. ரொம்ப என்னது அந்த சக்கர வியூக வித்தியை எல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸிதான். ராமாயணம் எப்படி அந்த ராமாயணத்தினுடைய கிரேட்னஸ் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படித்தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி கதையும் இருக்கு. மேஷ மாம்சத்தை சமைச்சு போட்டாருன்னு இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு, அவ்வளவுதான் சொல்றேன். அந்த மதுமய பணிதீனாம் மார்கதர்சி மகர்ஷின்னு அந்த அந்த ரிஷியினுடைய பெருமை, வால்மீகியினுடைய பெருமை. எப்படி அப்ப ஆத்தியாத்மிக ராமாயணத்துல ஒரு கதை வருது. கைகேயி ராமன் கிட்ட எனக்கு ஞானம் வேணுமேன்னு கேட்கிறான். உடனே ராமன் சொல்றார், நீ போய் ஸ்நானம் பண்ணு சரைவுல, சரையில போயிட்டு வெளியில, சரைவுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வாங்க. ஸோ ராமன் சரைவு கரையில போய் நிற்கிறார். கை போய் ஸ்நானம் பண்றா, ஸ்நானம் பண்ணிட்டு வெளில வந்து நிற்கிறான். வெளில வந்துன்னா நிறைய மேஷங்கள் நிற்கிறது. ராமன் இது எல்லாத்தையும் பாருங்கிறார், இது எல்லாத்தையும் பாருங்கிறார். என்ன அர்த்தம்? போ இது எல்லாத்தையும் பாரு, என்ன அர்த்தம் சொல்றது? இந்த அது மகாபாரதத்தில் ஸ்லோகம் சொல்லுவா, அஜபத்து சரவணம் குறியாது. ஆடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். என்னன்னா நல்லதை மாத்திரம் உள்ள எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஆடு எதை எல்லாத்தையும் கண்டதை கடைச்சாணிய போய் சாப்பிடாது. சரவணம்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அதை வச்சு சரவணம் குறியாதுங்கிறத ஆடு சாப்பிடுற மாதிரி உத்தமம், சாரம் சாரத்தரம் சாரத்தமம் இருக்கே, அந்த சாரோத்தர தமமான விஷயத்தான் போய் எடுத்துக்கணும். அந்த சாரதமமான விஷயம்ங்கிறது என்னன்னா ஈஸ்வர விஷயம் மாத்திரம் தான். ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிலாசபி. அந்த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிலாசபிய மேஷ மாம்சங்கிற ரூபத்துல அகஸ்தியர் உள்ள போட்டுக்கிறார். இந்த உள்ள போட்டுக்கக்கூடிய அகஸ்தியர் கும்பக ரீதியில அந்த உள்ள எடுத்த பிராணன் என்கிற அந்த பூரகத்தை வெளியில விடாமைக்கு அந்த பிராணனை உள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கார். கேவல கும்பகம் அப்படிங்கிற அந்த ஸ்திதிக்கு அது போய் நிறுத்துறது. ஏன்னா உள்ள எடுத்த பிராணன் அதை ஜீர்ணம் பண்ணிட்டேங்கிறார். இல்வாதி அப்புறம் வெளியில வரலையே. இல்வாதி இல்வாதி எங்க இருக்கு? இந்த இல்வாதி எங்கே இருக்கா பேரு? இல்வாதின்னு எங்கேயாவது பேர் இருக்கா? இது பேரு வயலே வந்துட்டு இருக்கு. இல்லை இல்வலன் இல்வலன் அப்புறம் வெளியில வரலையே. வெளியில வரலையேன்னா அது என்ன ஆயிடுதோ, அந்த கும்பகம்ங்கிற ரீதி ஆயிடுத்தோம். மேலும் அகஸ்தியருடைய ஜனனத்தை பார்த்தேனாலேயே அந்த அந்த இடத்துல வாயு சம்பந்தமும் முமுட்சுத்துவத்தினுடையும் ஒரு 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 சிக்னிபிகன்ஸ் சொல்லப்படுறது அகஸ்தியருடைய ஜனனத்திலேயே. அகஸ்தியர் சொல்றத முதல்ல அகஸ்தியர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது, கும்பத்திலேருந்து பிறந்தார்னா எப்படி கும்பத்திலேருந்து பிறந்தார் அப்படின்னா மித்ராவருணன்களுடைய ரேதஸ்
ஊர்வசியை பார்த்து கும்பத்துல விழுந்ததுன்னு. மித்ராவருணர்கள் மித்ராவருணர்கள் எல்லாம் சொன்னாலேயே அப்படி தேவதா கணங்கள் இருக்கலாம். ஆனா வாஸ்தவத்துல வேதமே சாஸ்திரங்களே நம்மள்ட்ட என்ன சொல்றதுன்னா, இந்த தேவதை எல்லாம் இப்போ இந்திரனை பத்தி ஒரு மந்திரம் சொல்றதுன்னா உடனே இந்திரன் அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுத்து இமேஜின் பண்ணாதேங்கிறது. இமேஜின் பண்ணாதே. யமன் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி வச்சுக்காதே. தேவதைகள்ல எந்த ரூபத்தில் இருக்குன்னு பாரு. தேவதைகள்லாம் மந்திர ரூபத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சப்த ரூபத்தில் இருக்கு தேவதைகள் எல்லாம் அப்படின்னு தான் வேதமே நமக்கு சொல்றது, சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி இருக்கிற ஸ்திதியில இந்திரன், மித்ரன், வருணன் இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா இதெல்லாமே பிராண தத்துவங்களை குறிக்கிறதாக்க. மித்ரன் சொன்னா பிராணம், வருணன் சொன்னா அபானம். இந்த மித்ரா வருணர்களுடைய பிராணாபான சக்தி அது உத்தமமான அந்த முமுக்ஷுத்துவம் என்கிற அந்த அப்சரஸ் இருக்கே, அந்த சித்தி இருக்கே, முமுக்ஷுத்துவம் என்கிற அந்த சித்தி, அந்த வடிவில் இருக்கக்கூடிய ஊர்வசியை பார்த்த உடனே ஒரு கும்பத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. தானா அங்க லோக சாமானியமான ஒரு சிருஷ்டிய சொல்லலை, அகஸ்தியரை உத்தமமான ஒரு ரிஷியத்தான் சொல்றது. அதுவும் அகஸ்தியரை சொல்றத சமுத்திரத்தையே முழுங்கினவர் அப்படின்னு சொல்றா. சமுத்திரம் அப்படின்னு சொன்னாலேயே சமுதனாத்து வியாபகத்வாத்து புத்திஹி சமுத்திர லட்சணம் அப்படின்னு சொல்றோம். புத்தியத்தான் சமுத்திரம் அப்படின்னு சொல்றா. நல்லா வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி புத்தியும் வியாபிச்சிருக்குங்கிறது அந்த வியாப்திக்கே, இந்த வியாப்திங்கிறதுனாலே புத்தியத்தான் சமுத்திரம் அப்படின்னு சொல்றத நல்ல உயர்ந்த புத்தி சக்தி உள்ளவர், அதுவும் விஞ்ஞானி என்கிறத அந்த விஞ்ஞான ஸ்திதியில இருக்கக்கூடிய அந்த நிதித்தியாசம் பண்ணின அந்த யோகியை பார்க்கறதுக்கு, ஸ்ரவண மனன நிதித்தியாசியா இருக்கப்பட்ட அந்த யோகியை பார்க்கறதுக்கு ராமச்சந்திரர் வரார். இப்படி இந்த சரித்திரம் இந்த வியூல கூட பார்க்கலாம், இந்த வியூல கூட பார்க்கலாங்கிற. சோ வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு தம்பிகளை சொன்னா, ஒன்னு வாதாபி, இன்னொன்னு இல்வலன். இந்த வாதாபிங்கிறவன் இன்ஹைல் பூரகம். பிராணாயாமம் பண்றதே ஓம்பூஹூ பண்றோம் இல்லையா, எல்லாரும் ஏமாத்துறோம், பகவானே ஏமாத்துறோம், சந்தியாதனத்தை ஏமாத்துறோம். இந்த ஓம்பூ பண்றத மூக்க பிடிக்கிறது இல்லை. அது யாரோ சொல்லி சொல்லி மூக்க பிடிக்கிறது வந்துடுத்து. அது ப்ரப்போர்ஷன் இருக்கு. இந்த பிராணாயாமம் பண்றதுக்கு எந்த அளவு உள்ள இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் இருக்கு. சுலபமான ஒரு ப்ரப்போர்ஷனை சொல்றேன். எந்த அளவுக்கு உள்ள இழுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்க வச்சுண்டு ஒரு மூக்கு வழியாக உள்ள எடுத்து கொஞ்ச நேரம் அதை தக்க வச்சுண்டு இன்னொரு மூக்கு வழியாக வெளியில வரத விட்டு, அப்பவும் ஆகலை, திருப்பி எந்த மூக்கு வழியாக வெளியில விட்டோமோ அந்த மூக்கு வழியாகவே சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் உள்ள இழுத்து சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் நிறுத்தி திருப்பி அடுத்த மூக்கு வழியாக அதை வெளியில விடுறதான் ஒரு பிராணாயாமங்கிறதே கம்ப்ளீட் ஆகுது. இப்படி பல தினசில பிராணாயாமம் இருக்கு, பல ரீதியா பிராணாயாமம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அகஸ்தியரை ஒரு கிரியா யோகிய, ஒரு ஞான யோகியா பாருங்கோ, இல்லாட்டி இந்த ஒரு சரித்திரத்தையே ஞான யோகத்தினுடைய ரீதியா பாருங்கோ. இன்ஹைல்ங்கிற அந்த பூரகத்தை வாதாபின்னு சொல்றார். இல்வலன் என்கிறது ரேச்சகம் என்கிற ரீதியை சொல்றார். அதனால ரேச்சக ரீதியா இருக்கப்பட்ட அந்த இல்வலன் வெளியில வரலை. ஏன்னா அது உள்ள போனது சுத்தமான அந்த மாம்சம் சொல்றாளே, அஜமாம்சம், என்ன மேஷ மாம்சம் சொல்றத அந்த முமுக்ஷுத்துவத்துக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவை, முமுக்ஷுவுக்கு என்ன வெளியோ அதை எடுத்துட்டார் உள்ளுக்கு. ஒரு முமுக்ஷுவுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டார் உள்ளுக்கு அப்படின்னு பாருங்க. முமுக்ஷுவுக்கு என்ன தேவை, லௌகிகனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா ஃபுட், ஷெல்டர், க்ளோத். இதே முமுக்ஷுவுக்கு என்ன தேவைன்னு பார்த்தா பகவான் மாத்திரம், ஈஸ்வர விஷயம் மாத்திரம். அந்த சுத்தமான பக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தி எனக்கு வேணும், பக்தி எனக்கு வேணும். மே 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 ஆடு எப்படி கத்தும்? மே மேன்னு கத்துமா இல்லையா? ஆடு மே மே தானே கத்தும். மே மே தான் எனக்கு 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 எனக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த எனக்கு எனக்குங்கிறது சாமான்யமான லௌகிக மமத்தை இல்லை. இது வந்து ஈஸ்வர சாட்சா்காரம் எனக்கு, ஆத்ம சாட்சா்காரம் எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த உயர்ந்த பர்பஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு பெனன்ஸ். அந்த உயர்ந்த பர்பஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு பெனன்ஸ்ல தான் இந்த நிதித்தியாசம்ங்கிறது உட்கார்ந்து இருக்கு. அந்த நிதித்தியாச ரூபமா இருக்கு அகஸ்தியருடைய ஆசிரமம். அதுக்குள்ள ராமன் புகுந்த உடனே ராமனை பார்த்து அகஸ்தியர் உட்கார்ந்து பூஜை பண்றார் ராமனுக்கு. எந்த இடத்துல உட்கார்ந்து பூஜை பண்ணார்னா, எங்க விஷ்ணுவுக்கு ஸ்தானமோ அந்த விஷ்ணுவுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல உட்கார்ந்து ராமச்சந்திரமூர்த்திக்கு அகஸ்தியர் பூஜை பண்ணார். அப்புறம் அவர்கிட்டையும் சீதைட்டையும் லக்ஷ்மணன் கிட்டே அகஸ்தியர் பேசிட்டு இருக்கிறத ஒரு காரியங்களா சொல்றார்.
இப்படி பேசிட்டே வந்துட்டு இருக்கிறது அகஸ்தியர் சொல்றார், நீ இங்கே இருந்துடலாமே ராமான்னார். முதல்ல ராமர் ஒன்றும் பேசலை. அப்புறம் திரும்பியும் பேச்சு வளர்ந்து ஆரம்பிச்சது. சீதையை பத்தி எல்லாம் ராமர் அகஸ்தியரே பேசுறார். இந்த சீதையை மாதிரி ஒருத்திய கிடைக்காது, எப்பேற்பட்டவள் இந்த சீதை பாரு. சாதாரணமா அது சொல்றது பாகவதமே சொல்றது, நிஸ்வம் தஜந்தி கணிகாக அகல்பம் நிருபதிம் பிரஜாக அதீத வித்யா ஆச்சாரியம் ருத்விஜோ தக்த தட்சிணம் அப்படின்னு சொல்றா. கோபிகள் சொல்றா, நிஸ்வம் தஜந்தி கணிகாக, பைசா இல்லைன்னா இந்த தாசிகள் இருக்காளே அவ துரத்தி விட்டுருவாளாம். அகல்பம் நிருபதிம் பிரஜாக, நன்னா ரூல் பண்ண தெரியாத ஒரு ராஜான்னா பிரஜைகள் விட்டுருவா வந்த ராஜாவை. அதீத வித்யா ஆச்சாரியம், பாடம் முடிஞ்சுடுத்தோம்னா அப்புறம் ஆச்சாரியனை விட்டுடுறது. ரித்விஜோ தத்த தட்சிணம் இப்படின்னு சொல்றது பாகவதம் சொல்ற. அதே மாதிரி அகஸ்தியர் சொல்றார், சாதாரணமா ஸ்திரீகள் அப்படின்னு பார்த்தேன்னா பர்த்தாக்கு கஷ்ட காலம் வந்ததுன்னா கை விட்டுட்டு போயிடுவா. சுகமா இருக்கப்பட்ட இடத்துல மாத்திரம் ஸ்திரீகள் கூட இருப்பா. ஆனா சீதை அப்படி இல்லை. உன் கூட கஷ்டப்படக்கூடிய சமயத்துல நான் வருவேன்னு அடம் பண்ணிட்டு வந்திருக்கா இந்த சீதை. இவ்வளவு மாதிரி எங்க கிடைக்கும் ராமா அப்படின்னு அகஸ்தியர் கேட்கிறார். சொல்றார், சதஹ்ருதீனாம் லோலத்வம் சாஸ்திராணாம் தீக்ஷணம் ததா கருடாநிலையோ சைக்ரியம் அனுகச்சந்தி யோஷிதா ஏஷாஹி பிரகிருதி ஸ்திரீணாம் சிருஷ்டே ஆசிஷ்டே ரகுநந்தனா சமஸ்தம் அனுரஞ்சயந்தே விஷமஸ்தம் ஜஜந்தி. ஸ்திரீகளுடைய பிரகிருதி இது. விஷம காலத்துல தியாகம் பண்ணிட்டு சுகமான காலத்துல வந்து இருக்கிறது. ஆனா இந்த சீதை அப்படி இல்லாமல் உன்னுடைய துர்கடமான கட்டத்துல கூட உன்னை பின்தொடர்ந்து வர்றாளே, இந்த சீதைக்காகவே நீங்கிறேன் அப்படின்னார். முதல்ல சீதைக்காகவே நீங்கிறேன். ராமர் பார்த்தார், ஒன்றும் பேசலை. உடனே ராமருக்கு விஸ்வகர்மாவால நிர்மிக்கப்பட்ட விஷ்ணு சாபத்தை அகஸ்தியர் கொடுத்துட்டு சொன்னார், இது எனக்கு இந்திரன் தந்ததுன்னார். இந்திரன் தந்ததுன்னு சொல்லிட்டு ராமனை பார்த்து ஒரு சிரிச்சார். இதுல இருந்து ராமன் புரிஞ்சுட்டுருணும். ராமர் பார்க்கிறார், எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே விஷ்ணு சாபம். இது எப்படி வந்ததுன்னா இந்திரன் கொடுத்திருக்கார். இந்திரனுக்கு இது யாரு கொடுத்தான்னு பார்த்தா வருணன் இந்திரன் கிட்ட கொடுத்திருக்கார். வருணனுக்கு இது யாரு கொடுத்தான்னு பார்த்தா ராமனே கொடுத்திருக்கார். எப்போன்னா சீதா கல்யாண சமயத்துல பரசுராமர் கிஃப்ட் கொண்டு வந்தார் இல்லையா, வெறும் கல்யாணத்துக்கு போறது வெறும் கையோட போகக்கூடாதுன்னு பரசுராமர் கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு ராமனுக்கு விஷ்ணு சாபத்தை. யுவர் பிரசன்ஸ் இஸ் அவர் பிரசன்ட் அப்படின்னு சொல்ற காலம் இல்லை. நீங்க உங்களுடைய சாநித்தியமே எங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு இல்லை. அவர் கல்யாணத்துக்கு வரத்த மெனக்கெட்டு கிஃப்டா கொண்டு வந்திருக்கார் வில்ல. அந்த வில்ல வாங்கினார். பரசுராமர் வந்த உடனே எங்க எல்லாரும் மூர்ச்சியா போயிட்டா. அதனால ராமர் அந்த வில்ல வாங்கி வளைச்சு பரசுராமர்கிட்ட எப்படி இருக்கு, நல்லா இருக்கா கேட்டார். நல்லா இருக்கு, அக்ஷயமா இருக்கு, நீயும் அக்ஷயமா இருக்கு சொல்லிட்டு பரசுராமர் அங்கிருந்து கிளம்பி போனார். ஸோ வில்ல விட்டுட்டு போயிட்டார். கிஃப்டா தானே கொண்டு வந்திருக்கார். ராமர் பார்த்தார், இப்போ ஆல்ரெடி எங்கிட்ட வில் இருக்கு. ஆத்திலேயே 4 ரூம் இருக்கு, 6 கிளாக் இருக்குன்னா ஒரு ரூம்ல 3 கிளாக் 2 கிளாக் மாட்டி வைக்க மாட்டோமே. ஒரு கிளாக் உள்ள வச்சிருப்போம். ஒரு கிளாக் ரிப்பேர் ஆகிறது அந்த கிளாக் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ராமர்கிட்ட ஆல்ரெடி தனுஷ் இருக்கு. அந்த தனுஷ் இருக்கிறத இப்ப இந்த விஷ்ணு சாபம் கூட வச்சுட்டா அது எக்ஸ்ட்ரா வெயிட், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேண்டாம். இதை வருணன் அங்க நின்று இருந்தார். வருணாய அப்புறமேயாய வருணன் கிட்ட கையில கொடுத்தார் இந்த தனுஷ. வருணன் நேர இந்திரன் கிட்ட கொண்டு கொடுத்தார். இந்திரன் நேர அகஸ்தியர் கிட்ட கொண்டு கொடுக்கிறார். சொல்றார், இதுல பாருங்கோ ஒரு வார்த்தை வருது பாருங்கோ, அமோகா சூரிய சங்காசோ பிரம்மதத்தா சரோத்தமஹா. இது அமோகமான சூரிய சங்காசமான பிரம்மதத்தமான சரம். பிரம்மதத்தமான சரம், பிரம்மதத்தமான சாபம் கூட. அப்போ பிரம்மதத்தமான சரத்துக்கு பிரம்மதத்தமான சாபம் தான் உபயோகிக்க முடியும். அப்ப இங்க கனெக்ஷன் பூரா பார்த்தா பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆளாவே இருக்கு. வருணன் குருவைவாருணிஹி அப்படின்னு வருணன் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல குரு. இந்திரன் ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவா, இந்திரனும் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல குரு. அஸ்திரத்துக்கு பேரோ சரத்துக்கு பேரோ பிரம்மதத்தமான சரம் அப்படிங்கிறத இங்க அகஸ்தியர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, சரம் கொடுக்கிறார், எல்லாம் இருக்கு. வில்ல கொடுக்கிறார், ராமனுக்கு விஷ்ணு சாபத்தை கொடுக்கிறார். ஓகே, ரைட், ஃபைன். ஆனா அதுக்குள்ளேயும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல கூட சரித்திரத்தை அமைச்சுட்டு வந்திருக்கார் ராமச்சந்திர பிரபு தாத்விகமா.
இப்படி கொடுக்கறத கூட அதுவும் இந்த பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல குரு ஸ்தானத்துல ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கப்பட்டவருடைய கை மாறியே அகஸ்தியர்கிட்ட வந்திருக்கு இந்த தனுசு. இப்படி அகஸ்தியர்கிட்ட வந்திருக்கக்கூடிய தனுசை ராமர் வாங்கிக்கிறாருன்னா அந்த பிரம்ம வித்யாவை ராமர் ஏற்றுக்கொள்றார். ஏன்னா இந்த பிரம்ம வித்யாலதான் இந்திரிய ரூபமா இருக்கப்பட்ட ராட்சசனை இல்லாம பண்ண முடியும். இந்திரிய ரூபமான ராட்சசனை அழிக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரம், அதுவே பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யாலதான் ஆத்தியாத்மிக வித்யாலதான் ராட்சச ஹரணம் நடக்கும், அஜ்ஞான நாசனம் நடக்கும்ங்கிறதுனால அந்த பிரம்ம சம்பந்தமாகவே இங்க சரித்திரம் போறது. இப்படி போறத அதுல ஒரு பியூட்டிய கவனிச்சு பாருங்க. கொடுக்கிறவர் அகஸ்தியர். இந்த அகஸ்தியர் கிட்டேந்து தனுஷை வாங்கித்தான் ராமர் வந்து ராட்சசாளுடைய ராவணன் கூட யுத்தம் பண்றார். இது ருத்ரத்துல சொல்றது, இந்த பாகத்தை ருத்ரத்துல இது சொல்றது. நான் சொன்னேன் இல்லையா, ருத்ரத்தை நான் சொன்னேனோ, உங்கள்கிட்ட சொன்னேனோ, இந்த ருத்ரத்தை அப்படியே ராமாயணமா வியாக்கியானம் பண்ணிருக்கேன். ஆச்சாரியா பாஷ்யம் மாதிரி, சங்கர பாஷ்யம் மாதிரி வேர்ட் பை வேர்டுக்கு ராமாயணத்துல இருந்து பிரமாணத்தை வச்சு அதுல அத்தியவோச்ச ததிவக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக் அஹீகிஸ்ச சர்வான் ஜம்பயன் சர்வாஸ்சயாது தான்யா அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த பாகம் இங்க எந்த இடத்துல இருக்கு? அதிவக்தான்னா அதுவும் எப்பேற்பட்ட வக்தான்னு கேட்டா பிரதமோ தெய்வியோ பிஷக். பிஷக் அப்படின்னா வைத்தியன் அர்த்தம். வைத்தியன் டாக்டர், ரோகத்தை நீக்கக்கூடியவனுக்கு பிஷக்குன்னு பேரு. ரோகம் என்கிறது இங்க அகம் ரூபமா இருக்கு, என்ன மலை ரூபமா இருக்கு, அஜ்ஞானங்கிற ரோகம். அந்த அஜ்ஞானங்கிற ரோகத்தை நீக்கினவர் அவரே அகஸ்தியர். அதனாலே அவரே அதிவக்தாவா சொல்றோம். அதிவக்தான்னு சொல்றதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, அதிவக்தாங்கிறத ராமபரமான உபாசனா ரீதியக்கு கல்பத்தை பண்ணினவர் அகஸ்தியர் என்கிறதுனாலேயே முதல்ல ராம உபாசனா ரீதியான கல்பம் அகஸ்தியர் தான். உபாசனா ரீதிக்கு சரித்திரத்தை விட்டுருங்கோ, ராமாயணங்கிறத விட்டுருங்கோ, ராமன் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கல்பத்தை அகஸ்தியர் தான் பண்ணியிருக்கார் என்கிறத அந்த அகஸ்தியர் தான் அதிவக்தாவா இருக்கார். அப்போ அந்த அதிவக்தாவான அகஸ்தியரால கொடுக்கப்பட்ட வைஷ்ணவ சாபத்தையும் பிரம்ம தனுஷையும் பிரம்ம சரங்களையும் வாங்கிண்டு அஹீகிஸ்ட சர்வான். அஹீகிஸ்ட சர்வான்கிறத இந்த அஹி அப்படிங்கிற சப்தத்துக்கு பாம்புன்னு தான் பொதுவா அர்த்தம். பாம்புன்னு தான் பொதுவா அர்த்தம். ஆனா வேதத்துல அஹி அப்படிங்கிற சப்தத்துக்கு கெட்டது அப்படின்னு சாயனாச்சாரியர்கள் பாஷ்யம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம இடபாடுகள் சொன்னார். நான் கேட்டுட்டேன் அவர்கிட்ட, அதை வச்சு அவர்கிட்ட போய் பார்த்து கேட்டுட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது அஹி அப்படின்னு சொல்றதுக்கு ராட்சசால் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குதுன்னார். பட் ஓகே, அது பரவாயில்லை. அஹிங்கிறதுக்கு பாம்புங்கிற அர்த்தத்தை வச்சே தான் நான் அதுக்கு வியாக்கியானம் பண்ணி வந்தேன். அதுல சொல்றது என்னன்னா, யுத்த காண்டத்துல பொறுத்த பகவான் அந்த ஸ்லோகத்தை கண் முன்னாடி காண்பிச்சு தரத சொல்றேன். யுத்த காண்டத்துல பொறுத்த ராவணன் வந்து அஸ்திரம் விடுறான், நாகாஸ்திரம் விடுறான். நாகாஸ்திரம் விடுறது ஒரு அஸ்திரம் 10 அஸ்திரமா மாறுறது, அதுல இருந்து ஆயிரக்கணக்கான நாகங்கள் கிளம்புறது அப்படிங்கிறான். அந்த இடத்துல ராமச்சந்திர பிரபு இந்த தனுசால கருடாஸ்திரத்தை விட்டார் அப்படின்னு சொல்றது. இந்த கருடனுக்கு ஸ்தானத்தை, கருடனுக்கு இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் இந்த ரிஷிங்கிறதுனாலே அந்த கருடாஸ்திரத்தை ராமனுக்கு அகஸ்தியர் கொடுத்து விட்டுருக்கார் அப்படின்னு அனுமானிச்சுக்கணும். அப்படி இந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் அகஸ்தியர்கிட்ட இருந்து வாங்கிட்டு ராமர் சீதையோட கூட லக்ஷ்மணனோட கூட அங்கேயே அன்னைக்கு தங்கினார். அடுத்த நாளைக்கு காலம்பரை ஆச்சு. சீதையினுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லி அந்த ராத்திரி பூரா போயிடுத்து. வாஸ்தவமா அவ்வளவு சொல்றார் அகஸ்தியர். மேலும் அகஸ்தியர் கிட்ட இருந்து சீதை தமிழ கூட படிச்சிருக்கா இந்த சந்தர்ப்பத்துல. ஆமா, ஏன்னா தமிழ் தந்த முனிவர் அகஸ்தியர் தானே. தமிழ் தந்த முனிவர் கிட்ட இருந்து சீதை தமிழ் படிச்சிருக்கா. ஹனுமான் கர்நாடகாவில தான் இருக்கார். ஹனுமானுக்கு தமிழ் நன்னா தெரியும். இதனாலேயே சீதைக்கு ஹனுமான் சொன்ன ராமாயணம் தமிழ்ல அப்படின்னு சொல்றது. என்ன மதுரமா சொன்னார்னு சொல்றார். சுந்தரகாண்டத்திலேயே வருது இது. மதுரமா சொன்னார். மானுஷியும் ஆமா சம்ஸ்கிருதத்துல
சம்ஸ்கிருதம் அந்த அதனாலதான் தமிழ்னு அர்த்தம். தெய்வ பாஷை இல்லை, மானுஷியும் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுவும் மதுரமா சொல்றேன்னு சொல்றார். மதுரம்னு சொன்னாலே மது அப்படின்னு சொன்னா தேன், தேன்னா எல்லாமே தமிழ் தான். நினை தேன், வன் தேன், பார் தேன், படித்தேன், ருசி தேன், எல்லாம் தேன். தேன்னா தமிழ் தான். அதனால அந்த தமிழ்ல ராமாயணம் சொல்றார். முதல்ல தமிழ்ல ராமாயணம் வந்து ஹனுமான் சொன்ன ராமாயணம் சீதைக்கு. அது சொல்றது அகஸ்தியர் கிட்ட இருந்து சீதை அந்த ராத்திரியில தமிழையும் படிச்சு, ஒரு ராத்திரில சீதை தமிழ் படிச்சுட்டான். அது சீதையினுடைய கிரேட்னஸ். அதெல்லாம் போய் விசாரம் பண்ணக்கூடாது. ஒரு ராத்திரில எல்லாம் படிக்கணும், சீதை நினைச்சா படிச்சுடலாம். அப்படி தமிழையும் படிச்சு அங்க கார்த்தால ஆனோடனே அகஸ்தியர் சொல்றார், நான் யோசிச்சு பார்த்தேன், இங்க சரிப்படாது, இங்க இருக்க வேண்டாம். சீதை ரொம்ப சௌக்கியமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் போனேன்னா பஞ்சவடி அப்படின்னு ஸ்தானம் இருக்கு, அந்த பஞ்சவடியில போய் இருங்கோ. அங்க இருந்தா தான் உள்ள நினைச்சுக்கிறான் ராட்சசால எல்லாரும் வருவான். ஆனா வாயாலே சொல்றான், அங்க போய் ராட்சசால எல்லாம் இல்லாத பண்ணுறாமான்னு வேற சொல்றான். ஏன் இங்க இருந்தா முடியாதுன்னு கேட்டா, இங்க இருக்கிறத தட்சிணத்துக்கும் அந்த விந்தியத்துக்கும் நடுவுல அகஸ்தியரோட ஆசிரமம் இருக்கணும் இல்லையா, அங்க இருந்தா அந்த இடத்துல ராட்சசாவால வர முடியாது. என்ன கேட்டா, அகஸ்தியர் இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு ஞானி இருக்கக்கூடிய இடத்துல அஜ்ஞானம் பாதிக்காது. அகஸ்தியருங்கிற அந்த உத்தம ஞானியினுடைய சாநித்தியத்துல அஜ்ஞானம் இருக்காது. அப்ப ராமருடைய இடத்துல அஜ்ஞானம் வருமா அப்படின்னு கேட்டா, ராமர் மாத்திரமா இருந்தா, அதனாலதான் முதல்ல சொன்ன நிர்குண பிரம்மமா இருந்தா கவலையே கிடையாது. கூட்டுன்னு வந்திருக்கார் மாயாவ. என்ன ஆயிடுறது அங்க பஞ்சவடியில மேல அப்புறம் அந்த கதை போறத பஞ்சவடிங்கிறதே இந்திரியாத்மகமா இருக்கு, பஞ்சேந்திரியாத்மகமா இருக்கு. அதுல தோலுங்கிறது ஒரு இந்திரியம், தொக்கு அப்படிங்கிறதே ஒரு இந்திரியம். அந்த சர்மம், இந்த மானுடைய சர்மத்துக்கு மேல ஆசை வந்தது, ராட்சசல் வந்தா கட்டப்பட போறது மேல கதையாப்படும். சோ அந்த பஞ்சவடியில போய் இருராமா, அங்க ரம்யமா இருக்கும், அங்க சுகவாசமா இருக்கலாம். உனக்கு பவானபி சதாச்சாரா சக்தஸ்ச பரிரக்ஷணே, உனக்கும் அங்க சதாச்சாரத்தோடு கூட நீயும் சதாச்சாரன், அதனால உனக்கும் அங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு முடியும். உத்தரேணாசி கந்தவியம் நிக்ரோதம் அபி கச்சதா தத ஸ்தலம் உபாருஹ்ய பர்வதஸ்ய விதூரதா க்யாதா பஞ்சவடீத்யேவ நித்ய புஷ்பித கானனஹா. க்யாதா பஞ்சவடீத்யேவ, எப்பவுமே பூத்து உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பஞ்சவடின்னு அதுக்கு பேரு. அது வந்து அந்த இடத்துல கோதாவரி என்கிற நதி ஒழுகிறா. கோதாவரியா சமீபேச்ச மைதிலி தத்ர ரம்ஸ்யதே அப்படிங்கிறார். கோதாவரியினுடைய சமீபத்துல சீதைக்கு ரமணீயமா இருக்கக்கூடிய ஸ்தலம் என்ன, ராமாயணம் பூராவே சீதாயா சரித்தம் மகதுங்கிறத எக்ஸ்பெஷலி இந்த வனவாசம் சீதைக்காகத்தான். சீதை இல்லாம வனவாசம் முன்னாடி போயிருக்காது. அப்போ அந்த சீதைக்கு உகுந்த இடமா இருக்கும் என்கிறத கூட அகஸ்தியர் சொல்லி கோதாவரியினுடைய தடத்துல வாசம் பண்ணு அப்படின்னு சொல்றார். பஞ்சவட்டியாம் வதூட்டியா அப்படின்னு பட்டதிரி அந்த இடத்த முடிக்கிறார் அழகா. அந்த கோதாவரியே புறா பஞ்சவட்டியா வதூட்டியா நீதா கோதா தடாந்தே இல்லையா, மோதாத் கோதா தடாந்தே பரிரமசிபுரா. ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காந்தே பட்டதிரி நாராயணத்துல முடிச்சா ஒரு வரியில பஞ்சவட்டி வாசத்தை. சோ அந்த பஞ்சவடிக்காக மேல ராமர் கிளம்புறார் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கட்டும். பஞ்சவடி வாசத்துல இருந்து நாளைக்கு பார்க்கல. இன்னைக்கு ஏதோ தாடகை இல்ல சூர்பனகை கிருப்பனகை எல்லாம் நான் ஏதோ சொல்லி வச்சேன். எல்லாம் அவருடைய சங்கல்பம். பிளான் போடுறது நம்ம, எக்ஸிக்யூட் பண்றது அவ. அதனால பஞ்சவடிக்கு பிரஸ்தானம் ஆகிறதோட இருக்கட்டும். இன்னைக்கு மேல சரித்திரம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஜானகி கானந்த ஸ்மரணம்.